நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. அயோத்தி ஒரு புண்ணிய பூமி, புனித பூமி, ராமன் பிறந்த பூமி, ராமாவதாரம் எடுத்த இடம். இந்த ராம அவதாரம் எடுத்த இடத்தில் நாமும் இந்த புண்ணிய பூமியை மிதிப்பதற்கு, தொடுவதற்கு, வணங்குவதற்கு, இருப்பதற்கு இதற்கெல்லாம் கொடுத்து வைத்திருந்தாலுடைய கிடைக்காது. இப்போ இந்த ஆளு பீரியடு ஒன்று வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது ராமபிரான் ஒரு விஷயத்தை இறைவன் அன்னைக்கு வீட்டுக்கு வந்தாங்க. இந்த பொதுக்குழு வைக்க போகிறோம், ஒரு 100 ரூம் கட்டணும், எப்படி இருக்குமோ அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. இந்த 7 பேரும் என்ன சொன்னேன்னு தெரியுமா? பதில் ஊதியம் பூசினேன். அதாவது விஸ்வநாதர் முடிவெடுத்துட்டா யாரும் நிறுத்த முடியாது. விஸ்வநாதர் தராததை தர முடியாது. நான் கட்டடம் கட்டிக்கலைங்கிறார் விஸ்வநாதர். நீங்கள் நான் என்ன பண்ண முடியும்? சண்டை அடிச்சுக்க முடியுமா? கட்டிக்கிறேங்கிறாரு. எவனும் உலகத்தில் நிறுத்த முடியாது. இப்போ எல்லாரும் போனாங்க, பொதுக்குழு இந்த விஷயத்தை வச்சாங்க. இவர்கள் அதை எதிர்பார்க்கவில்லை. இப்படி இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும், இதை கண்டிப்பாக பண்ணுறதுன்னு இப்போ ஃபுல் வந்திருந்த மெஜாரிட்டி 5 பேரை தர அவ்வளோ பேருமே இவங்களுக்கு ஆதரவாக ஓட்டளிப்பார்கள். இவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஏன் தெரியுமா? விஸ்வநாதர் முடிவெடுத்து விட்டார் என்பது பொருள். நான் அவரை கேட்டேன், ஓ ராமசாமியும் ராமநாதனுமான்னு சிரித்தேன். என்னன்னேன்னாரு. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமான்னு கேட்டேன். அவர் 2 ஒன்று தானேன்னாரு. நீங்கள் எல்லாரும் இப்போ தெரிஞ்சுக்கணும், 2 ஒன்று தானேன்னாரு. 2 ஒன்று இல்லைன்னே. அப்படியா அப்படின்னாரு. ராமசாமி வேற, ராமநாதன் வேற. ராமநாதன் என்பது ராமநாத சுவாமி, அங்கே ராமேஸ்வரத்தில் இருக்க ராமநாத சுவாமி தான் ராமநாதன். ராமசாமிங்கிற இப்போ நமக்கு பின்னாடி இருக்க ராமர். ராமசாமிங்கிற ராமர், ராமநாதன்கிற சிவன், இது பெருமாள். இந்த ராமாயணத்தினுடைய அதனுடைய கதை வால்மீகியிலிருந்து எடுக்கப்பட்டது. அப்படி வால்மீகியிலிருந்து எடுத்த கதையை ராமபிரான் நம்முடைய 10,500 பாடல்கள், 113 படலங்கள், 6 காண்டங்கள், இதுதான் ராமாயணம். 6 காண்டம், 113 படலம், 10,500 பாடல்கள் கொண்டது ராமாயணம். தசரத ராமன்கிற ஒரு மகன் எப்படி இருக்கும்னா, அதாவது நம்ம சொல்றதை செய்பவன் மகன் அல்ல, தன் தந்தை எதை நினைக்கிறானோ விரும்புகிறானோ அதை செய்பவன் தான் மகன். காலையில் சுப்பிரபாதம் பாடுறாங்க திருமலையில். சுப்பிரபாதம் பாடலில் எப்படி சொல்லி அவரை எழுப்புறா தெரியுமா? முதல்ல உங்களுக்கு கௌசல்யா சுப்ரஜாரா ராமா பூர்வ புண்ணிய, அதான் ஆரம்பமே. கௌசல்யனுடைய மகனாக பிறந்த ராமபிரானே நீ எழுவாய், இது ஆரம்பம். வெங்கடாசல்வியை கொற்றாறு பணத்தை எல்லாரும் போய் பார்க்க முடியல, எட்டி பார்க்குறோங்கிறேன். அவருக்கு சுப்ரபாதம் பாடுற போது முதல் ஆரம்பமே கௌசல்யா சுப்ரஜார ராமா பூர்வா, அது ஆரம்பமே. கோசலையின் மகனாக பிறந்தவனே நீ எழுவாய். ஒரு நாள் பார்வதியும் சிவனும் உட்கார்ந்துருந்தார். அப்போ இது கேட்டுக்கிட்டு இருந்தது அவருடைய சகசரநாமம், விஷ்ணு சகசரநாமம் கேட்டுக்கிட்டு இருந்தது. பார்வதி கேட்டா, இந்த விஷ்ணு சகசரநாமத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஏரியா அதுன்னு கேட்டான். இவர் சொன்னார், இந்த 2 வரிதான்னார். எந்த 2 வரி தெரியுமா? ஸ்ரீராம ராம ரமேதி ராமே ராமே மனோரமே சகசநாம தத்துல்யம் ராமநாம வராகமே. இந்த 2 வரிதான்னாரு. ஸ்ரீராம ராம ரமேதி ராமே ராமே மனோரமே சகசநாம தத்துல்யம் ராமநாம வராகமே. ஏன்னு கேட்டா, ஏன் தெரியுமா? இதில் தான் இந்த 2 வரிகள் வெங்கடேச பெருமானே நீ ராமனாக அவதரித்தாய் ராமனே என்று புகழ் பாடுகிறது. ராமன் புகழ் பாடுகிற, வராகமாக பிறந்த ராமனின் புகழ் பாடுகிற இந்த 2 வரி தான். இதை சொன்னாலே 3 முறை சொன்னா 1008 அந்த சுலோகத்தை சொன்னதாக பொருள் என்கிறார்கள். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ், கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். மாடகூடங்கள் மல்கிய நாடு, மங்கள வாசனை மணக்கும் நன்னாடு, ஆடல் அரங்குகள் அலை எழும் நாடு, அஞ்சும் சீரடி அணங்குகள் நாடு, காஞ்சும் தமிழ் இசை பொங்கிடும் நாடு, மாநாடு எங்கள் செட்டிநாடு. செட்டிநாட்டிலிருந்து அருள்மிகு
விஸ்வேசர் விசாலாட்சி அன்னபூரணி இறையாட்சி செய்கின்ற காசி மாநகரில் வாரணாசி திருத்தலத்தில் ஒரு சத்திரத்தை எழுப்பிய பின்பு நான் தொடர்ச்சியாக அயோத்தி மாநகரில் ஒரு சத்திரத்தை நகரத்தார் இங்கு எழுப்பினார்கள். அது காலம் காலமாக நம்முடைய வரம்பிற்கு உட்பட்டு நம் கைவசம் இருந்து நாம் அதை அனுபவித்து வருகிறோம். இன்று இந்த சத்திரத்தில் ஓர் 60 ஆண்டு காலம் ராமபிரானுக்கு இருந்த ரதம், ஓடிக்கொண்டிருந்த ரதம், அது சரி செய்யப்பட வேண்டிய நிலையில் இருந்ததால் சென்ற ஆண்டு புதிதாக ஒரு ரதம் செய்து அது ஓராண்டு கண்டு இன்று ராமபிரான் தன் துணை நலம் சீதா பிராட்டியோருடன் பரதன் சத்ருகனன் இலக்குவனோடும் அனுமன் சகிதமாக நாளை வலம் வர இருக்கின்ற வேளையில் அதன் முதல் நாள் மாலை நிகழ்வாக யான் கண்ட ராமன் என்கின்ற தலைப்பில் நான் உரையாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு நல்கியமைக்கு முதலில் ராமபிரானுடைய திருவடிகளுக்கு என்னுடைய சிரம்தாழ்ந்த வணக்கங்கள். இங்கு என் உடன் அமர்ந்திருக்கின்ற அன்பு தம்பி காசி சத்திரத்தின் நிர்வாகத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கின்ற நாராயணன் அவர்களே, அதனுடன் இருக்கின்ற துணைத் தலைவர் இருவர், செயலர், உடன் இருக்கின்ற செயலர்கள், பொருளாளர் ஆகிய 7 இங்கு வந்திருக்கின்ற நகரத்தார் பெருமக்களுக்கும் ஆட்சிமார்களுக்கும் என்னுடைய சிரம்தாழ்ந்த வணக்கங்கள். ஏதோ ஒரு ரதம் செய்தார்கள், அது அங்கு இருக்கிறது, அது ஓடத்தான் வேண்டும். அதற்காக நாம் என்ன செய்ய முடியும் என்று கருதாமல் அதை ஓராண்டு ஆனாலும் ஒரு விழாவாக எடுத்து சீரும் சிறப்புமாக நடத்த வேண்டும் என்று ஒரு முயற்சி எடுத்து அதற்கு இங்கு வந்திருந்து இதை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பது முதலிலே பாராட்டுதற்குரியது. நகரத்தார்கள் இதை பாராட்ட வேண்டும். இதில் பணியாற்றிய ஒருவரையும் நாராயணன் சொன்னார். அதில் மயில் என்று ஒருவரை சொன்னால், அணில் என்று ஒருவரை சொன்னார். மயில் இல்லாமல் முருகன் எதுவும் செய்ய வராது என்று எப்போதும் மயிலை பக்கத்திலே முருகன் வைத்து கொண்டான். அங்கு ராமருக்கு பாலம் எழுப்பிய போது அணிலும் மணல் சுமந்தது என்பதாக நமக்கு சரித்திரம் சொல்கிறது. அதனால் தான் அணில் மேலே பார்த்தால் 3 வரிகள் கோடுகள் இருக்கும். அது அப்போது சுமர்ந்தது, ஏற்பட்ட அந்த தழும்பு என்று சொல்வார்கள். ஆகவே ராமபிரான் என்று சொல்லுகின்ற போது அணில் வந்தது. நாம் முருகனையே நம்பி வாழ்கின்ற குலம் என்பதால் அங்கு மயிலும் வந்தது. இவர்கள் இருவருமாக இங்கு இருந்து இந்த வேலைகளை நமக்காக பார்த்திருக்கிறார்கள். நம் கைவசம் இப்படி ஒரு பாடகர் இருக்கிறார் என்பது எனக்கு தெரியவில்லை, இன்றுதான் தெரிந்தது. ஏனென்றால் நாம் பி சுசீலாவாகவோ TM சௌந்தரராஜனோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் என்ன பாடினாலும் அப்போது அந்த இறைவன் சந்தோஷமாக இறங்கி வர வேண்டும். இதான் நமக்கு வேணும். பாட்டு எப்படி இருக்கிறது, சங்கீத ராக கானமெல்லாம் தேவையில்லை. நம்ம பாடுற கரண்முடாக இருந்தாலும் சாக்கிய நாயனார் சார் கையில் கல் இருந்தது, வந்து பார்த்தார். அங்கே பூவனத்தில் பூ இல்லை, பார்த்தார், வேறு வழி இல்லை, பூஜை பண்ணி ஆகணும். இருக்க 5-10 கூழாங்கல் எடுத்தார், சிவாயனமாவும் அப்படின்னு அப்படி போட்டார். இவர் போட்ட உடன் என்னாச்சு, மேலே போய் பட்ட உடன் பூவாயிருச்சு. அதுபோல் இங்கு நண்பர் வீரப்பன் அவர்கள் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்று அழைத்தார். அப்போது பின்னால் ராமபிரான் என்ன செய்தார் என்று அவருக்கு தெரியாது, எனக்கு தெரியும் என்று ராமபிரான் சிரித்து கொண்டிருந்தார். இதை கேட்டு இதான் இப்போ நமக்கு வேணும். இப்போ நமக்கு என்ன வேணுமோ, ராமபிரான் இங்கே வர வேண்டாம், இதான் இப்போ வேணும். ஏனென்றால் நாளை காலை அவர் ரதத்தில் ஏறி ஆகணும். இங்கே இப்போ நமக்கு இந்த அயோத்தி மாநகரத்தில் இந்த விழா நடக்கிறது. எனக்கு ரொம்ப ஒரு பெரிய வாய்ப்பு என்னன்னா, இந்த ரதம் செய்கிறதுக்கு துவங்கிய போது என் இல்லத்தில் வைத்துத்தான் இந்த ரதம் செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. ஃபர்ஸ்ட் பேமெண்ட் ராமபிரான் என்னைத்தான் கொடுக்க வைத்தார்.
அந்த ஆசாரியாரை அழைத்து நான் இன்னென்ன மாதிரி ரதம் இருக்கணும், இப்படி இருக்கணும்னு சொல்லுகின்ற வாய்ப்பையும் இறைவன் எனக்கு கொடுத்தார். நான் ஒரு 10 பேருக்கு ஃபோன் போட்டு அவர்கள் சில லட்சம் ரூபாய்கள் கொடுத்தார்கள். அந்த பணமெல்லாம் இதில் சேர்ந்துருக்கு ரதத்தில். அதோடு மட்டுமின்றி ராமபிரானுக்கு இந்த பிள்ளையை தெரியும். சென்ற ஆண்டு 7/7/2022 அன்று காலையில் இந்த ரதம் இங்கு துவங்க பெற்றது. துவங்க பெறுகின்ற போது ஆந்திர பிரதேச கவர்னர் அம்மையார் வந்திருந்தார். அவர் ஒருபுறமும் நான் ஒருபுறம் தான் அந்த தேரை துவக்கி வைத்தோம், ரதத்தை துவக்கி வைத்தோம். இந்த வாய்ப்பையெல்லாம் கொடுத்த ராமபிரான் இன்று தம்பி நாராயணன் திரும்ப 2 முறை சொன்னார், காரைக்குடியிலிருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கும், காரைக்குடியிலிருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கும் என்று திரும்ப சொன்னார். அது சரியில்லை. ராமபிரான் கட்டளை பையனே இங்கு வா என்று, பயலே ஓடி வா என்றால் ஓடி வந்தேன், அவ்வளவுதான். இது ஒன்று நான் வந்ததாக நான் நினைக்கவில்லை. ஏனென்றால் இங்கு வருவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் பல காரணங்களால். நான் ராமனிடத்திலே கொண்ட பக்தி. நான் இங்கு வருகின்ற போது ஒரு நீதிபதியாக வரவில்லை. ஒன்று நகரத்தாராக வந்தேன், ஒரு விஷயம். 2 ராம பக்தனாக வந்தேன். 2 தான் என்னை இங்கு அழைத்தது. இந்த அயோத்தியில் இப்போது நாம் கூடியிருக்கோம். மொத்தம் ஒரு 30-40 பேர் இருக்கோம். ஒரு குறைவான எண்ணிக்கையில் நாம் இருக்கிறோமே என்று நாம் வருந்துறதில்லை, நினைக்க கூட வேண்டியதில்லை. ஏன் தெரியுமா? என்னுடைய ரதத்தில் நான் என் சீதா பிராட்டியோடும் என்னுடைய பிறந்த என்னுடைய சகோதரோடும் நான் அனுமனோடு ஏறி வருகின்ற போது யார் இதை பார்க்க வேண்டும் என்பதை ராமன் திட்டமிட்டு தீர்மானம் பண்ணி வைத்திருப்பேன். யார் பார்க்க வேண்டும் என்று அவன் இங்கு அழைத்திருக்கிறானோ அவர்கள் தான் இந்த புண்ணிய பூமியில் நாளைக்கு இருக்க முடியும், மற்றவர்கள் வர முடியாது. இப்போ எவ்வளோ பேர் காசிக்கு வந்திருப்பா, அவங்க நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆமாம், யார் பார்க்க வேண்டும் என்று அவன் ஒரு கணக்கு வைத்திருப்பான். அவர்களுக்கு தான் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். அந்த பேரை பெற்றவர்கள் இப்போது எதிரில் இருக்கிறீர்கள், நானும் இருக்கேன். இதான் வேணுப்போ, இதான் இறைவனுடைய திருவுள்ளம்ங்கிறது. இறைவன் நமக்குத்தான் அந்த கருணையை தந்திருக்கிறார். அதைத்தான் நம்ம சந்தோஷப்படணும். யார் வரலைங்கிற பற்றி கவலைப்படக்கூடாது. நமக்கு தான் அந்த இறைவன் அந்த வாய்ப்பை தந்திருக்கிறார். அயோத்தி மாநகரம். அயோத்தி மாநகரம்ங்கிறது கோசலை நாட்டினுடைய தலைநகரம். ராமபிரான் பிறந்த இடம். ராமன் சீதையை திருமணம் செய்து கொண்டு இங்கு வந்து உள்ளே நுழைந்த இடம். சீதையோடு வாழ்ந்த இடம். தன்னுடைய சகோதரோடு ஓடி விளையாண்ட இடம். இங்கு பட்டாபிஷேகம் செய்து கொண்ட இடம். இங்கிருந்து கானகம் போந்து திரும்பி வந்த இடம். சரியூனுடைய நதியினுடைய தீரத்தில் இருக்கின்ற இடம். கம்பர் இதை சொல்லுகின்ற போது, இந்த பூமாதாவினுடைய திருமுகமோ, அயோத்தியை சொல்றாரு, இந்த பூமாதாவினுடைய திருமுகமோ, அவள் நெற்றியில் இருக்கின்ற திலகமோ அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லை, சூரியனும் சந்திரனும் இதை பார்த்துட்டு இதுக்கு ஈக்குவலான ஒரு நகரம் உலகத்தில் இருக்கிறதா என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்கிறார் கம்பர். இப்படி இடம் இருக்கா அப்படின்னு சூரியன் சந்திரன் மேலே சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்களா 2 பேரும். அவ்வளவு அழகு வனப்பு மிகுந்த இடம்ங்கிறாரு அயோத்தியை. அயோத்தி ஒரு புண்ணிய பூமி, புனித பூமி, ராமன் பிறந்த பூமி, ராமாவதாரம் எடுத்த இடம். இந்த ராம அவதாரம் எடுத்த இடத்தில் நாமும் இந்த புண்ணிய பூமியை மிதிப்பதற்கு, தொடுவதற்கு, வணங்குவதற்கு, இருப்பதற்கு, இதற்கெல்லாம் கொடுத்து வைத்திருந்தாலுடைய கிடைக்காது. அந்த இடத்துக்கு இப்போ நம்ம எல்லாரும் வந்திருக்கோம். இதுதான் அயோத்தியினுடைய பெரிய சிறப்பு. அடுத்து எனக்கு இந்த ராம பக்தன் ஒரு வார்த்தை சொன்னேன். எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு வாழ்க்கையிலன்னா, என் தாயார் காரைக்குடி அரக்கா செல்லப்ப செட்டியாருடைய மகள். எங்கள் ஆத்தாவை கல்யாணம் செய்கிற போது கம்பராமாயணத்தினுடைய பெரிய புஸ்தகம், பெரிய தலாணிமா இருக்க, தலைக்கு வச்சு படுத்துக்கலாம், அவ்வளோ பெரிய புஸ்தகம். அதை எல்லா சாமானும் கொடுக்குற போது அதையும் எங்கள் ஐயா கொடுத்தாரு. இதே எங்கள் ஆத்தா ரொம்ப பத்திரமா, எங்கள் ஆத்தா ரொம்ப அழகு போல் அருமையாக பாடுவாள். இப்போ நீங்கள் பாடுறதை கேட்டீங்கன்னா எங்கள் ஆத்தா கவிதை எழுதுவா, பாட்டு எழுதுவா. அதை நான் தான் திருத்துறது. நான் கொண்டு போய் திருத்திட்டு வருவேன். அருசோ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவேன். அருசோ வாத்தியார் இருந்தார் எங்கள் ஊரில், அவரை திருத்தி தருவார். நான் தான் திருத்தி மெசஞ்சர், சின்ன பொடியன், எடுத்துகிட்டு போடாம்பா எங்கள் ஆத்தா. போவேன், திருப்பி அவருக்கு முந்தா நாள் மேடையில் சொன்னார், இவர் மெசஞ்சர் சின்ன பொடியன், திருத்தி கொடுப்பேன். எங்கள் ஆத்தாவுக்கு பேர் அருட்கவின்னு போடுவார் புத்தகத்தில். அருமையாக பாட்டு எழுதுவா, அருமையாக பாடுவார். அதான் பாடுனா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த என் தாயார் இந்த புத்தகத்தை
இந்த கம்பராமாயணம் பெரிய பவுன் புக்கு. இதை நான் கல்லூரியில் படிக்கும்போது, காலேஜில் படிக்கும்போது எங்கள் ஆத்தாவை ரொம்ப கெஞ்சி, ஆத்தா நான் காரைக்குடியில் படித்தேன், எங்கள் ஊர் ஆறாவே, எங்கள் ஆத்தா பச்சியெல்லாம் ஆறாவில் இருந்தால் இந்த புத்தகத்தை தாம்பேன், கரெக்டாக ஒரு வாரத்தில் தந்துடணும் அப்படின்னு கண்ணை உருட்டி ஒரு மொழி முழிச்சு தான் எங்கள் ஆத்தா எனக்கு தருவா. அதை கொண்டு வருவேன். இந்த புத்தகத்தை தேவையான இடத்தெல்லாம் பிரட்டி பார்ப்பேன். பார்த்துட்டு திருப்பி கொண்டு வைப்பேன். ஒரு 10 நாள் ஆகி போச்சுன்னா எங்கள் ஆத்தாவோட குரல் கர்ஜனை மாதிரி இருக்குது. அந்த புத்தகத்தை கொண்டாடியா இல்லையா, நான் வந்து இப்போ காரைக்குடியில் வாங்கிட்டு வந்துடுவாம்பா, நான் கொண்டு வந்தாருன்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவேன் தெரியுமா, இந்த அவங்க ஆத்தா வீட்டிலேருந்து கொண்டாந்து பத்திரமா வச்சுக்க அப்படி என்று நான் சொல்வது வழக்கம். இது என்ன நடந்தது, பின்னால் எங்கள் தாயார் வைத்திருந்த சாமான்கள் எல்லாம் 3 பகுதியாக நான், என் தம்பி, எங்கள் அண்ணன் 3 பேரும் சீட்டு குலுக்கி போட்டு பிரித்து எடுத்தோம். அந்த பிரித்து எடுக்கிற போது அந்த ராமாயண புத்தகத்தை ராமன் எனக்கு தந்தான். இன்னைக்கு அந்த புத்தகத்தை பத்திரமா வச்சிருக்கேன். தாயாருக்கு எனக்கு அந்த பாகப்பிரிவினையில் எனக்கு கொடுத்ததை இன்றும் பத்திரமாக வைத்திருக்கிறேன். அவங்க தாயார் வீட்டிலேருந்து கொண்டு வந்த பானாளானா சேனான்னு போட்ட தராசுப்படி, அதையும் நாங்கள் 3 பேரும் பங்கு வைக்கிறோம். அந்த தராசுப்படியும் எனக்கு வந்தது. இதிலிருந்து என்ன தெரிகிறது, ராமன் சத்தியவான், தராசு என்பது நீதி ஸ்தானத்துக்குரியது. அந்த ராமனும் என்னோடு வந்தான், ராமாயணமும் என்னோடு வந்தது, அந்த தராசுப்படியும் வந்து நான் நீதிபதி ஆயிட்டேன். அந்த நான் நீதிபதியாகி நான் சத்தியத்தை 28 ஆண்டுகளும் கடைப்பிடிப்பதற்கு அந்த தராசுப்படி என் கையிலே இருந்து செயல்பட்டு இருக்கிறது என்பது ராமபிரானுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல, ஆனால் ராமபிரானுக்கு தெரியும். ஆமாம், சத்தியம்ங்கிற கடுமையான விஷயம். அதுவும் இன்னைக்கு இருக்க நாட்டு நடப்பில் சத்தியமாக இருக்கிறது இன்னும் கடினமான விஷயம். இன்னைக்கு இருக்க அரசியல் சூழ்நிலையில் சரியாக இருக்கிறது ரொம்ப கடினமான விஷயம். நான் எப்படி தெரியுமா, அத்தனை திடமானவன், ஊசி இடம் கொடுத்தா தான் நூல் நுழையும், அசைவே இல்லாதவன். ஏஸ் அப்படின்னா கோர்ட் அப்படி நிற்கும் என்றால் சத்தியம், நியாயம், தர்மம் அதில் அசைவே இருக்கக்கூடாது. நாட் போன் கூட முன்பின் இருக்கக்கூடாது, நீதி பிழைப்பட்டு போயிடும். அதுக்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது. இது எனக்கு இது ஒன்று. அடுத்து இங்கே 1978 என் பெற்றோரை அழைத்து கொண்டு உங்கள் எல்லாருக்கும் சொல்லி வைக்கிறேன், பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். எந்த ஒரு குழந்தையும் தன்னுடைய சொந்த சம்பாத்தியத்திலிருந்து ₹1 பெற்றோர்கிட்ட வாங்காமல் அவங்கள காசிக்கு கூட்டிகிட்டு வந்தால் அதுக்கு மேலே புண்ணியம் பிறப்பில் கிடையாது. பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி வைக்கணும். தன்னுடைய சொந்த வருமானம், இப்போ அண்ணன் தம்பிகிட்டேருந்து ஒரு ₹100 பையன் வாங்கப்படாது. அவருடைய சொந்த சம்பாத்தியத்தில் கதிரேசனே அவருடைய மனைவியும் அந்த பையன் இங்கே கூட்டிகிட்டு வரணும், காசியை கூட்டி வரணும். இதை 10 வயசில் திருச்செந்தூர் பெரிய போத்தி சொல்லி தந்தார். இதை அப்படியே என்னுடைய மனசுக்குள்ளே ஏற்றிக்கிட்டேன். 1978 அப்போல்லாம் ஃபீஸ் எவ்வளோ தெரியுமா, ஒரு வீட்டில் காலி பண்ணுறதுக்கு தேவகோட்டை கோர்ட்டில் கேஸ் போட்டால் ₹100 ஃபீஸு. தெரியும், கதிரேசன் ₹100, ₹200 வாங்கின முரட்டு ஃபீஸோ அப்படிமாங்க. எப்போ ஒரு 2 வருஷம் கேஸு பெண்டிங்காக இருக்கும், வெறும் ₹100. கடினமான வருமானமான காலம். அதில் 28,500 ஸ்டேட் பேங்கில் போய் அப்படி ட்ராவலர் செக் வாங்கி என் பெற்றோர் 13 பேர் அதோட காசிக்கு வந்தேன். காசியில் வந்து 35 நாட்கள் காசி சத்திரத்தில் என் பெற்றோரோடு நான் 1978 தங்கியிருந்திருக்கேன். 35 நாட்கள். 5 மணி கங்கை, உடனே கோவில், விஸ்வநாதர், விசாலாட்சி, அன்னபூரணி, அங்கே இருந்திருக்கேன் என் பெற்றோரோட. அப்போ முதலாக நான் இங்கே வந்தேன். ஒரு நாள் இங்கே வந்தோம், இங்கே தான் தங்கணும். இங்கே கார்த்திகேயன்னு ஒரு பையன் இருந்தார், குன்னக்குடியை சேர்ந்தவர். இங்கே வந்தோம். அப்போல்லாம் ரொம்ப ஃப்ரீ, இப்படிலாம் ஒரு ஆளே இருக்காது, இருக்கும். சரியில் குளிக்கிறதுக்கு போனோம். சரியான காய்ச்சல். எங்கள் தாயார் சொல்லிட்டா, உள்ளே இறங்கப்படாது, பேசாமல் ஓரமாக நில்லு அப்படின்னு. எங்கள் ஊரில் ராமன் ஒரு துணைக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தோம். எல்லா உருப்படியும் காட்டி வச்சுட்டு எல்லோரும் குளிக்கிறாங்க. நான் உடனே மெதுவாக அசைஞ்சேன். ராமன் என்னை கேட்டேன், அண்ணே நீங்கள் குளிக்கலாமா, காய்ச்சல் கொளுத்தேனே. ஏய் புரியாமல் பேசாத. டக்குன்னு போய் 3 முழுக்க முழுக்கிட்டு வந்துட்டேன். எங்கள் ஆத்தா ஒரே சத்தம். எங்கள் தாயாருக்கு என்ன சொன்னேன் தெரியுமா, ராமனுடைய ஜென்மபூமியில் சரியு நதியில் குளிக்காமல் இருக்கக்கூடாது, அப்படி குளிச்சு இந்த உயிர் போனால் போயிட்டு போகுதுன்னே. நான் சொன்ன கரெக்ட் வேர்டு. இந்த உயிர் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா என்ன நடந்து தெரியுமா, 2 மணி நேரத்தில் காய்ச்சல் நின்று விட்டது. இது நேரடியாக நான் இந்த ராமபிரான் முன்னிலையில் சொல்லி நேரடியாக நான் கண்ட, இந்த ஊரில் கண்ட அனுபவம். இது 2. 3வது, நான் என் மனைவி எங்கள் கோர்ட்டு சிப்பந்தி எல்லாரும் ஒரு பம்பாயில் ஒரு 10 நாள் தங்கியிருப்போம். நாசிக்கு போனேன். அப்போ தான் நாசிக்கில் ஒருத்தர் இருந்தார், ராமசாமி செட்டியார், தகராறு பண்ணிக்கிட்டு இருந்தார். போக மாட்டேன்னு ஒரே ரகலை. அவரை உட்கார வச்சு 1/2 மணி நேரம் பேசி அவரை ஒரு வழி பண்ணி அவரை காலி பண்ணுறதுக்கு வழி பண்ணேன். அதாவது சொக்கனேந்தல் பள்ளியப்ப செட்டியார் தலைவர் எனக்கு ஃபோன் பண்ணார். நான் உட்கார வச்சு பேசி பணவை பண்ண வச்சு அவருக்கு ஒரு தொகையை சொல்லி செட்டில் பண்ணி ஆளை கிளப்பி விட்டேன்.
அன்று மாலை நாசிக்கில் இருக்க ராமபிரான் கோவிலுக்கு சென்றோம். ராமபிரான் ஒரு 7-8 அடி, சீதா பிராட்டி, லக்ஷ்மணன் எல்லாம் சகிதமாக இருக்கார், பளிங்கு சேலை. அப்போ நான் ஷர்ட் போட்டிருக்கேன், நான் என் மனைவி வெளியே நிற்கிறான், கோட் சிப்பந்தி நிற்கிறாங்க. அங்கே நல்லா ஒரு பக்கா பிராமின், அதாவது அவர் ஷர்ட் போடாமல் பிராமின் பூஜை பண்ணுறாரு. அவர் என்ன நினச்சாரோ இப்படி என்னை முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தார். ஓ அப்படின்னாரு. சரி உள்ளே போனேன். என் மனைவியும் கூப்பிட்டார். 2 பேரும் போய் பக்கத்தில் ராமபிரான் பக்கத்தில் நின்னோம். சாமி கும்பிட்டோம், தரிசனம் பண்ணோம், பிரசாதம் தந்தார். வெளியே வந்தோம். வெளியே வந்து இந்த புறப்பட போகிற நேரம் டக்குன்னு பெல் அடிச்சது, கோவில் மணி. ஓ அப்படின்னு சொன்னோம். என்ன ஆச்சா பூஜா பெல் அப்படின்னு சிரிச்சார். மறுபடியும் என்ன பண்ணாரோ வாங்கினார். என்ன நீ எடுத்து பூஜை பண்ணுனார். நான் கையில் எடுத்து அப்படியே தீபத்தை காட்டினேன். தீபத்தை காட்டி அப்படியே எனக்கு கண்ணு கலங்கிருச்சு. அந்த பிராமணால் பூஜை பண்ணுற இடம், பிறர் உள்ள நுழையக்கூடாத இடம். நான் ஷர்ட் போட்டிருக்கேன். உள்ளே கூப்பிட்டாரு. முதல்ல பூஜையே பண்ணிட்டாரு. வெளியே வந்தோம். வெளியே வந்து நான் கோட்டா ஆஃபீஸர் கூட வந்திருந்தேன். சொன்னேன், ஐயா அவர் நிலைமை சாயந்தரம் என்ன நாளைக்கு என்ன ஆக போதோ, மெமோ கொடுக்க போகிறாங்களோ, சஸ்பெண்ட் பண்ண போகிறாங்களோ, என்ன பண்ண போகிறாங்க, உங்களை உள்ளே கூப்பிட்டாரு, என்னென்னு புரியலைன்னு இந்த ஆள் சொல்கிறேன். காரில் ஏறிட்டோம். ஒரு 50 அடி போகிறோம். போகிற போது பெரிய ஹோர்டிங், ஒரு போர்டு, அதில் அப்படி எழுதியிருந்தது சத்தியம் ஆன்லைன்னு. அப்போ தான் சொன்னேன் பாருன்னே. அவன் பதறிட்டான். ஆஹா ஐயா, சத்தியம்தான் எப்போது நிற்கும் நிலைக்குன்னு சொல்லுவியா, சத்தியம் ஆன்லைன்னு போட்டிருக்கு. ராமபிரான் சத்தியத்திற்காகத்தான் இந்த பிள்ளையை கோவிலுக்குள் அழைத்தார், பூஜை செய்ய வைத்தார். இதெல்லாம் ராமபிரானுடைய உள்ளத்தில் ஏறியது. இது ஏறியது. இதுதான் ராமனுக்கும் எனக்கு உள்ள தொடர்பல்ல உறவு. ராமபிரான் வந்து நம்ம சென்னை மாநிலத்தில் 2 இடத்துல அழகு. ஒன்று வந்து தில்லை விளாகம், இன்னொன்று வடுவூர் மன்னார்குடியிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டரில் இருக்குது. தில்லை விளாகம் தஞ்சாவூர் ஜில்லாவுக்கு. தில்லை விளாகத்தில் இருக்கக்கூடிய ராமருக்கு கையில் இருக்கக்கூடிய நரம்புகள் தெரியும். அத்தனை அழகுள்ள அந்த ராமரை பார்த்தவர்கள் இதை பார்க்கின்ற போது இந்த அழகு ராமபிரான் சிரிப்பதை பார்க்கிறோம். ராமபிரான் அப்படி சிரிக்கிறாரு. இந்த காட்சியை அதாவது 100 பேரில் 1000 பேர் 2 பேருக்கு தான் தெரியும். ஏன்னா அந்த உள் உணர்வு சரியாக இருந்தால் இறைவன் பேசுவது தெரியும். அது நமக்கு தெரியுது. இது இந்த எனக்கும் ராமனுக்கும் உள்ள ஒரு தொடர்பு. இந்த ஒரு தலைப்பு கொடுத்தேன். தலைப்பு வந்து என்னன்னா, யான் கண்ட ராமன் அப்படின்னு இப்போ தலைப்பு. நான் யூனிவர்சிட்டியில் போய் பேசினேன். அதாவது அதுக்கு கொடுத்துருந்த தலைப்பு யான் தேடும் ராமன் கொடுத்தேன். யூனிவர்சிட்டியில் கொடுத்துருந்த தலைப்பு யான் தேடும் ராமன். இதை ஒரு வாரம் கழித்து நானே இந்த இன்விடேஷன்லாம் போட போகிறேன். அந்த தலைப்பு யான் கண்ட ராமன் தானே அப்படின்னு தம்பி சொன்னார். தம்பி நாராயணன் சொன்ன டக்குன்னு யோசித்தேன். நான் முதல்ல கொடுத்த தலைப்பு யான் தேடும் ராமன். இப்போ தான் நாராயணனே சொல்கிறாரு. நாராயணன் சொல்கிறாரு யான் கண்ட ராமன்கிறாரு. ஆல்ரைட் தம்பி, அப்படியே தலைப்பை போடுங்கண்ணே. யான் தேடும் ராமனுக்கு யான் கண்ட ராமனுக்கு ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது. செட்டிநாட்டில் இப்போ எங்கள் ஊர் தம்பி வந்திருக்காரு. மொத்தம் 10 ராமசாமி. 10 ராமசாமியும் 10 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்காங்க ராமரை விட்டு. யாரும் ராமர் கிட்டக்கவே போகலை. ஆமாம், ராமருக்கு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு குணம் இருக்குமான்னு தேடி பார்க்குறேன். அதனால அதுக்கு தான் இங்கே அப்படி தலைப்பு கொடுத்து யான் தேடும் யாமரை பூரா தேடிக்கிட்டே இருக்கேன். அந்த ராமபிரான் எதை நான் கம்பெனியிலே பார்த்தேனோ அந்த ராமபிரானை தேடிக்கொண்டிருக்கேன். அது ராமன், யான் தேடும் ராமன். அந்த யான் தேடும் ராமன்கிறது அயோத்தியில் பொருந்தாது. ஏனென்றால் யான் கண்ட ராமன், கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க ராமன் சிரிக்கிறார். இந்த ராமனை பற்றி நான் இங்கு பேசுகின்ற போது யான் கண்ட ராமனைத்தான் பேச வேண்டும். யான் தேடிய ராமனை, தேடும் ராமனை பேசப்படாது. அதனால ராமபிரானே இப்படி ஒரு அருமையான தலைப்பை கொடுத்தார், யான் கண்ட ராமன். இன்னொன்று என்னன்னா, ராமசாமி ராமநாதன். தம்பி ராமநாதன் வந்திருக்காரு. ராமநாதன் ராமசாமி. அதாவது போன முறை காசிக்கு போயிருக்கும்போது என் பக்கத்தில் ஒரு செட்டியாரும் ஒரு அண்ணன் பையன் 2 பேரும் உட்கார்ந்தார். ஒருத்தர் ராமசாமி, ஒருத்தர் ராமநாதன். வயசான செட்டியார் 83, அவர் ராமநாதன். அந்த சின்ன பையன் அவர் ஆடிட்டர், அவர் ராமசாமி. நான் அவரை கேட்டேன், ஓ ராமசாமியும் ராமநாதனுமான்னு சிரித்தேன். என்னன்னாரு. இது 2க்கு வித்தியாசம் என்ன தெரியுமான்னு கேட்டேன். அவர் 2 ஒன்று தானேன்னாரு. நீங்கள் எல்லாரும் இப்போ தெரிஞ்சுக்கணும், 2 ஒன்று தானேன்னாரு. 2 ஒன்று இல்லைன்னே.
அப்படியா? அப்படின்னா ராமசாமி வேற, ராமநாதன் வேற. ராமநாதன் என்பது ராமநாத சுவாமி, அங்கே ராமேஸ்வரத்தில் இருக்க ராமநாத சுவாமி தான் ராமநாதன். ராமசாமிங்கிற இப்போ நமக்கு பின்னாடி இருக்க ராமர். ராமசாமிங்கிற ராமர், ராமநாதன்கிற சிவன், இது பெருமாள். இதான் ராமசாமி ராமநாதனும். இதில் குழப்பமே நகரத்தாருக்கு வரக்கூடாது. ராமசாமி ராமநாதன் ரெண்டு பேரையும் வைக்கிற காரணம், சிவன்பால் ஈடுபாடு உள்ளவர்கள் ராமநாதன் என்றும், பெருமாள் பாறையோட ராமசாமி என்றும் கூப்பிட்டு ஏன் செட்டியோட பேர் வைக்கிறோம்னா நாராயணா, சுப்பிரமணியம் அப்படின்னு நம்ம பேர் வைக்கிறதுக்கு மெயினான காரணமே, காலையிலிருந்து ராத்திரி படுக்கிற வரையும் இந்த பேரை திருப்பி சொல்லி ரெண்டு விஷயம் நடக்கும். அதாவது இப்போ சில சமயம் இப்போ செட்டியார் கூப்பிடுவார், ராமசாமி அப்படிம்பாரு, பையன் கேட்கவே மாட்டார். இவர் செட்டியார் அங்கேயும் சொல்லுவார், அந்த ராமன் ஏன்னு கேட்டால் கூட நீ கேட்க மாட்டா போல இருக்கேன்னு அப்படிம்பாரு. இந்த ராமசாமி ராமநாதன் பேரை நம்ம சொல்றதுக்கு காரணமே அந்த இறையின் பெயரை திரும்ப நாம் சொல்வதற்கு கிடைத்த வாய்ப்பு. அதனால அப்படி பேர் வச்சது. இப்போ இந்த ராமன் வந்து யான் கண்ட ராமன். ராமபிரான் முதல்ல ராமபிரானுடைய ஏற்றம் என்னன்னா, ராமபிரான் ஒரு நல்ல மகனாக பெற்றோருக்கு இருந்தார், ஒரு நல்ல கணவனாக சீதா பிராட்டிக்கு இருந்தார், நல்ல சகோதரனாக அவருடைய உடன் பிறந்த பிறப்புகளுக்கு இருந்தார், ஒரு நல்ல ஒரு எல்லோரும் அன்பு பாராட்டுகின்றவர். ஒவ்வொரு எந்த விஷயத்தை நீங்கள் எடுத்தாலும் ஒரு ஒழுக்க சீலராக இருந்தார், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்தார். நீங்கள் எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் ராமபிரான் என்ன எதிர்பார்க்கிறோமோ அந்த சனி நிலையில், சமநிலையில், உயர்நிலையில் இருந்த அதுதான் அவருடைய தோற்றம். கம்பன் ராமபிரான் கம்பனுக்கு கிடைத்த வெற்றி என்ன வெற்றினா, இந்த ராமாயணத்தினுடைய கரு, அதனுடைய கதை வால்மீகியிலிருந்து எடுக்கப்பட்டது. அப்படி வால்மீகியிலிருந்து எடுத்த கதையை ராமபிரான் நம்முடைய 10,500 பாடல்கள், 113 படலங்கள், 6 காண்டங்கள், இதுதான் ராமாயணம். 6 காண்டம், 113 படலம், 10,500 பாடல்கள் கொண்டது ராமாயணம். இந்த ராமாயணத்தை கம்பன் எழுதுகின்ற போது அந்த வால்மீகியினுடைய கதையினுடைய கதை கலையாமல், கதை சிதையாமல் அதை கையாண்டு எழுதினான். இது ஒரு வெற்றி. இரண்டாவது, நம்முடைய கலாச்சாரம், தமிழர் கலாச்சாரம், பண்பாடு எந்த இடத்திலும் மாசுபடாமல் கடைசி வரைக்கும் எழுதிட்டான். இது ரெண்டையும் வால்மீகி கிட்ட அந்த ஏரியாவுக்குள்ள போல நம்முடைய பண்பாடு கலாச்சாரத்தை, தமிழர் பண்பாட்டை எந்த இடத்திலும் மாசுபடாமல் எழுதிட்டான். எழுதி என்ன செஞ்சான்னா, ராமபிரான் ஒரு மானிட பிறப்பு. தசரத மகா சக்கரவர்த்தி, அவருக்கு 3 மனைவியர், அது பிள்ளையே பிறக்கலை. அஸ்வமேத யாகம் செய்கிற போது கடைசியாக பாயாசம், அந்த பாயாசத்தை 3 மனைவிக்கும் கொடுக்கணும். முதல் மனைவி கோசலைக்கு 1, ரெண்டாவது அடுத்த மனைவிக்கு 2வது கைகைக்கு, 3வது சுபத்திராவுக்கு 2 டம்ளர் கிடைச்சிது. 3 பேருக்கு ஆளுக்கு ஒரு டம்ளர் கொடுத்தாச்சு. கடைசி டம்ளர் பாக்கி இருந்து என்ன செய்யறது? சரி நீயே சாப்பிடு அப்படின்னு சுபத்திரை கொடுக்க, ராமன் முதல்ல கோசலைக்கு பிறக்கிறான், கைதேயிக்கு வரதன் பிறக்கிறான், இவர்கள் லட்சுமணனும் சத்துருக்கணனும் 3வது மனைவிக்கு பிறக்கிறார்கள். இப்படித்தான் இந்த அவர் பிறந்தார்கள். இவர்கள் 4 ராமபிரான் ஒரு மானிட பிறப்பாக அயோத்தி மாநகரிலே பிறந்தவன். இந்த ராமனை ஆரம்பிக்கிறது முதல் 10,500 பாடல்கள் வரை எங்கெங்கெல்லாம் ராமனை பற்றி சொல்லணுமோ அந்த இடத்துல எல்லாம் ஒரு இறைவனாகவே காட்டுகிறார். கம்பன் சோப்பனை சொல்றார், எம்முடை இறைவன்கிறார். ராமனை சொல்கிற மானிடனா சொல்லல, எம்முடை இறைவன்கிறார். முழு முதல் கடவுள் தான், 3 மூர்த்திகளுக்கு முழு முதல் கடவுள் நீ. இந்த இருக்க நம்ம வேதங்கள் இருக்கே, வேதங்களுக்கு மறைகளுக்கு முதலோன் நீ அப்படின்னு சொல்லில போறான். வேதத்துக்கு முந்தினவன், மும்மூர்த்திகளுக்கு முந்தினவன் எம்முடைய இறைவன்றாரு. ஏனென்றால் ஒரு மானிடனாக பிறந்த ராமனை ஒரு தெய்வ நிலையில் காட்டி கடைசி வரைக்கும் கொண்டு போய் ஒரு வெற்றி பெற்றார். அதனுடைய விஷயம் என்னன்னா, இப்போ நாம் ராமநவமி கொண்டாடுறோம், கோயில் கட்டிட்டோம், எங்கே பார்த்தாலும் விழா. இதுதான் அவருக்கு கிடைத்த வெற்றி. அதாவது ராமனை நாம் இறைவனாக ஏற்றுக்கொண்டுட்டோம். அதை படித்து நாம் உள்வாங்கி ராமனை ஒரு இறைவனாக பார்க்கிறோம், தெய்வமாக பார்க்கிறோம். அந்த ராமபிரான் ஒரு தெய்வமாக அங்கிருந்து சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். ராமபிரானுடைய குணாதிசயங்கள், முதல்ல தசரத ராமன், கோசலை ராமன், சீதாராமன்,
நட்புக்கு ராமன், இப்படி எத்தனையோ விஷயம். இதான் ராமன். முதல்ல தசரத ராமன். ஒரு பையன் ஒரு தகப்பனாருக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. தசரதன் ராமனை கூப்பிட்டு, தம்பி நீ காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னதா எந்த ராமாயணத்திலையும் இல்லை. வால்மீகியில் இல்லை, கம்பனில் இல்லை, எந்த ராமாயணத்திலையும் அப்படி இல்லை. அப்படி என்றால் அவன் விரும்புவதாக கைகேயி சொன்னாள். கைகேயி ராமனுடைய தாய் அல்ல, கோசலை தான் தாய். ராமன் அதாவது உன்னுடைய தகப்பனா நீ காட்டுக்கு போகணும்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லவள் கைகேயி. அந்த மாதிரி சொல்ற போது கைகேயி சொன்னதுக்கு அது ராமபீரம் அதாவது 2 வரம் தர்றேன்னு சொல்லிவிட்டான் தசரதன் புரியாம. அந்த மயக்கத்தில் பெண்ணிடத்தில் இந்த மயக்கத்தில் 2 வரம் தர்றேன்ட்டான். அந்த 2 வரத்தை வாங்கி கொள்வதற்கு சரியான சந்தர்ப்பம் என்று அவனை ஒரு அழுத்தி இந்த வரத்தை வாங்கிட்டான். இவனை காட்டுக்கு அனுப்பணும், என் மகனுக்கு பட்டம் சுட்டணும், இந்த வரங்களை பெற்று விட்டாள். வேற வழி இல்லை. எஸ் போட வச்சா நேர ராமன்கிட்ட போனான். உங்க அப்பா நீ காட்டுக்கு போகணுங்கிறாரு அப்படின்னு சொன்னவள் கைகேயி ராமனின் தாயல்ல. அப்போ அவன் என்ன செஞ்சிருக்கணும்? இப்போ நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம்? ஒரு 1000 ரூபா கேட்குறான். போய் 1000 ரூபா கேட்டியா? உண்மைதானா? 1000 கேள்வி கேட்குறான். காட்டுக்கு 14 ஆண்டுகள் செல்ல வேண்டும் என்று சொன்னபோது ராமன் என்ன செய்தான்? நேர தசரதன்ட்ட போனேன். அப்பா நான் கானகம் செல்கிறேன்னு சொல்றதுக்கு போனேன். நோ வெரிஃபிகேஷன். உண்மையா? நீ சொன்னியா? விரும்பினியா? போகணுமா? இத்தனை கேள்வி இருக்கு. அவனுக்கு அரச சபை காத்து இருக்கிறது. பட்டாபிஷேகம் செய்து கொள்ளணும். அதுக்கு தயாரான நேரம். ஆனால் இவற்றையெல்லாம் விடுத்து அந்த கைகேயி சொன்ன வார்த்தைக்கு உடனே போய் தசரனில் கானகம் செல்கிறேன் என்று சொன்னவன் ராமன். அதுதான் தசரத ராமன். தசரத ராமன்கிற ஒரு மகன் எப்படி இருக்கும்னா, அதாவது நம்ம சொல்றதை செய்பவன் மகன் அல்ல, தன் தந்தை எதை நினைக்கிறானோ விரும்புகிறானோ அதை செய்பவன் தான் மகன். இதான் விஷயம். இந்த நாராயணனையும் இந்த 7 பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? உண்மையான காரணம் தெரியுமா? இவர் தகப்பனார் ஏன் சொல்லி இந்த பிள்ளைய செஞ்சதில்லை. இவர் குடும்பத்தை பற்றி உங்களுக்கு எவ்வளோ வரைக்கும் தெரியும்னு தெரியாது. இப்போ எங்கள் மதருக்கு நான் தான் முதல் பிள்ளை. இதெல்லாம் பின்னாடி. ஆமாம், இவர் தாயார் என்னை அப்பாச்சின்னு சொல்லி தான் கையை பிடிப்பா. ஒரு 500 பேர் கூட்டமாக இருக்கும். ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்திருப்பேன். பிறகு கிட்ட வருவா, டக்குன்னு கையை பிடிச்சிக்குவா. எல்லாரும் பார்ப்பாங்க, என்னடா அந்த ஆட்சி வரும்னு கூட்டத்துக்குள்ளேயே ஹைகோர்ட் ஜட்ஜ் கையை பிடிக்குதேன்னு. நான் எந்திரிச்சிருவேன். என் மனைவி கிட்டக்க வந்துடுவா. நாங்கள் பேசிக்கிட்டு இருப்போம். அப்போ எல்லாரும் பார்ப்பா, ஆமாம் அத்தனை வாஞ்சா எங்கிட்ட அவ்வளோ பாசம். இவ தான் அவ்வளோ பாசம். நாராயணன் இருக்காரான்னு தெரியல, அது வேற விஷயம். அதான் அத்தனை பாசம் அவ்வளவு. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஏன் இப்போ அதாவது இப்போ நாராயணன் கொண்டு செலுத்துறாரு, நடத்திடுவான். எதை நீங்கள் சொன்ன நடத்துவோம் பாரு. ஏன் தெரியுமா? அந்த 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 லக்ஷ்மணன் செட்டியார் என்ன ஆசைப்பட்டாரோ அது இந்த பிள்ளைகள் செய்கிற பிள்ளைய. அவர் சொல்லி, தம்பி நாராயணன் அப்படி செய்கிறியா? எங்கள் அப்பா நினைக்கிறாரு, செஞ்சிட வேண்டியதான். அதாவது ராமபிரான், அதுதான் தசரத ராமன். அதாவது இதான் பிள்ளைகள். ஒரு தகப்பன் சொல்லுவதை செய்பவன் மகன் அல்ல, சிந்திப்பதை எண்ணுவதை நினைப்பதை ஆசைப்படுவதை செய்வன் தான் மகன். இதான் தசரத ராமன். அடுத்து கோசலை ராமன். கோசலை ராமன் என்னன்னா, நேர தாயார்கிட்ட போனேன். போய், அம்மா ஒரு 14 இயர்ஸ் நான் கானகம் போகணும். அப்போ ஆசைப்படுறாரு. அவள் ஆடி தீர்த்துட்டான். என்னடா அஸ்வமேத யாகத்தில் பிறந்த புள்ள, தன் உயிராக நினைக்கிற புள்ள, ராமன் தான் என் உயிர் நீதானே என்று நினைக்கிற தாய் ஆடி தீர்த்துட்டா. என்ன சுமந்த வயிறு, சுமந்த மனம் அப்படி துடிச்சிட்டான். என்னென்னவோ சொல்லி பார்த்தேன், உன் கூட வர்றேன், எங்கே காடாக இருந்தால் சரி கடை அந்த ஆள் கடந்துட்டு போகிறாருன்ட்டான். அப்போ என்ன ஆச்சுன்னா, ரொம்ப சொல்லி பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை. கடைசியாக ஒரு ஆயுதத்தை எடுத்து விட்டேன். நீ நாளைக்கு என்னுடன் கானகம் வருகிறாய். எப்படி வருகிறாய்? நான் உன்னை அழைத்து செல்கிறேன். அப்படி அழைத்து செல்கிற போது அங்கே என்னது, முதல்ல நாளைக்கு இங்கே கோசலை நாட்டில், அதுவும் குறிப்பாக அயோத்தி மாநகரத்தில் உன்னை பற்றி என்ன பேசுவார்கள்? ஒரு புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையை விட்டுவிட்டு ஒரு மனைவி தன் மகனோடு சென்று விட்டாள் என்று உன்னை அவதூறாக பேசுவார்களா மாட்டார்களா என்று ஒரு கேள்வியை கேட்டான். கேட்ட உடனே அப்படி ஸ்டன் ஆயிட்டான். நீ புருஷனுடைய கடமையை செய்ய தவறியவள் என்று உலகம் சொல்லலாமா? அயோத்தி மாநகர் சொல்லலாமா? கோசலை நாடு சொல்லலாமா என்று கேட்டான். கேட்ட உடனே டக்குன்னு எஸ்ன்ட்டான். நான் இங்கே இருக்கேன், தம்பி போயிட்டு வான்ட்டான். இந்த மாதிரி அவளை கன்வின்ஸ் பண்ணி, அவள் இல்லைன்னா அவள் கூடி வேற வழியே கிடையாது, போகிறத நிறுத்திருக்கணும், அதை கூட்டிகிட்டு போனோம். இதுதான் கோசலை ராமன். இது 2வது. 3வது,
நட்பின் இலக்கணம். நட்பின் இலக்கணம்னா நீங்கள் ராமனுக்கு ஈக்குவலாக யார் இருந்ததாக சரித்திரத்தில் தெரியவில்லை. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நட்பு அப்படிங்கிறது என்ன? அன்பினுடைய விரிவாக்கம். நீங்கள் பிள்ளைகிட்ட வைக்கிறிய, இப்போ கையில் பிள்ளை இருக்குது, பேத்தி பேரன் அல்ல பையன், புதுசாக பிறந்த பிள்ளை, ரொம்ப நாள் பிறக்கலை. அப்போ அன்பு அதிகமாக செலுத்துறிய, அந்த அன்புக்கு பேர் பாசம்னு பேர். ஒரு புருஷன் மனைவி பேரில் வைக்கிறான், அந்த பாசத்துக்கு அந்த அன்புக்கு பேர் காதல்னு பேர். என்னுடைய குரு அவரிடத்தில் இந்த அன்பு வைக்கிறேன், அதுக்கு பேர் பக்தின்னு பேர். ஒன்றுக்கு பேர் காதல், ஒன்றுக்கு பேர் பாசம், ஒன்றுக்கு பேர் பக்தி. இதான் அன்பினுடைய விரிவாக்கம். அன்பு மேலோங்கிறது, இதான் மொத்தம். அப்போ இந்த அன்பு எப்படிப்பட்டது? நட்பு. நட்புங்கிறது 3 விதமானது. நாலடியாரில் 216வது பாடலில் 3 விதமான நட்புகள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று உயர்ந்தோர் நட்பு, அடுத்து இடையரார் நட்பு, அடுத்து கீழானவர் நட்பு. 3 விதமான நட்பு. இந்த 3 விதமான நட்புள்ள ஆள் எங்கிட்ட இருக்கு. இதெல்லாம் கேட்டு ஆச்சரியப்படுவீங்க. 3 விதமான நட்புக்கு என்ன, அதுக்கு என்ன ஓமா நான் சொல்லி தெரியுமா? அதில் பாடலில் ஒன்று பனையை போன்றது. பனைமரம் இருக்குல்ல, இதை 365 நாள் நீங்கள் தண்ணியே காட்ட வேண்டாம். அது உங்களுக்கு பணத்தை கிழங்க தரும், மேற்கொண்டு மேலே இருக்க பணம் பழத்தை தரும், எல்லாம் நொங்கு தரும், எல்லாமே தரும் பனைமரம். ஆனால் நீங்கள் அதற்கு கொஞ்சம் கூட நீரை கண்ணில் காட்ட வேண்டாம். இப்படி ஒரு விதமான நண்பர்கள். எனக்கு ஒரு டிஜிபி ஃப்ரெண்டு, நான் ஒரு 40 வருஷத்து ஃப்ரெண்டு. நான் அவர் இது வரைக்கும் ஒன்றுமே செஞ்சதில்லை, அவரும் எனக்கு ஒன்றும் செஞ்சதில்லை. ஆனால் நான் அவரும் பிராணேன். என்னை கேட்காம தும்ம மாட்டார், அவரை கேட்காம நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். இதுதான் இந்த பனை மரம். ஒன்றுமே, இதுதான் உயர்ந்தோர் நட்பு. அடுத்து 2வது கேட்டகரி தென்னை மரம். தென்னை மரத்துக்கு அப்பப்போ தண்ணி விடணும், அப்பப்போ தண்ணி விட. அதாவது இப்போ எனக்கு அப்படி ஒரு ஃப்ரெண்டு, அப்பப்போ அவரை கொஞ்சம் கொஞ்சம் கவனித்தோம்னாத்தே அவர் ஃப்ரெண்ட்ஷிப் நீடிக்கல, கட் ஆயிரும். இது 2வது நட்பு தென்னை மரம். 3வது நட்பு கமுகு. கமுகு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு 365 நாளும் தண்ணி விடணும். 365 நாளும் தண்ணி விடலைன்னா நீங்கள் பார்க்க முடியாது. இது 3வது விதமான நட்பு. அப்படி நட்பு இருக்குங்கிட்ட அன்னன்னைக்கு கிரீஸ் மாதிரி பண்ணணும். ஆப்பிள் பழமோ ஏதோ ரொட்டியோ ஏதோ சம்திங் கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் அவங்க அடுத்த நாள் வருவேன். இப்படி ஒரு செட் இருக்குது. இது 3வது நட்பு. இந்த மாதிரி 3 விதமான நட்புகள். அப்போ ராமபிரான் நட்பு எப்படிப்பட்ட நட்பு? ராமபிரான் 3 விதமான மனிதர்களை தனக்கு நட்பா 3 பேரை நட்பாக கொண்டார். முதல்ல ராமபிரான் சக்கரவர்த்தி மகன், தசரத சக்கரவர்த்தியின் மகன், நாட்டை ஆள வேண்டியவன். குகனோடு நட்பு வைத்தார். இது குகன் ஒரு வேடுவன். 2வது சுக்ரீவனோடு வைத்து கொண்டார். சுக்ரீவன் என்பது வாலியினுடைய சகோதரன், ஒரு குரக்கு இனம், ஒரு விலங்கு. அடுத்து விபீடன் வைத்து கொண்டார். விபீடன் யாரு? அரக்கன், பிறப்பால் அரக்கன் வச்சுக்கிட்டார். ஒன்று மானிட பிறப்பு விபீடனன், ஒன்று குகன், மற்றொன்று குரக்க இனம், மற்றொன்று அரக்கர் இனம். இந்த நட்பை எப்படி கையாண்டார்? அதான் முக்கியம். நட்பு வைத்து கொண்டார் என்பதல்ல. இவர் கானகத்தில் இருக்கிறார், இவரும் சீதா பிராட்டி இலக்கோன் இருக்கின்ற போது ஒரு நாள் குகன் அங்கே வர்றான். குகன் கொண்டு இவருக்கு எதிரால் மீனை வச்சான், மீனையும் தேனையும் வச்சான். இப்படி பார்த்தார். பார்த்தோடனே அவன் கைவசம் உள்ளது 2 தான் கைவசம் உள்ளது, ஒன்று மீன், இன்னொன்று தேன், 2 கொண்டு எதிரால் வச்சான். அப்படி பார்த்தாரு. டக்குன்னு அவனுக்கு சுருக்குனுச்சு, ஆஹா இதை பற்றி என்ன நினைக்கிறாரோ அப்படின்னு. இப்போ என்ன பண்ணான்னா, திருவுளம் என்கொலோ அப்படின்ட்டான். அப்படின்னு சொன்னோன்னு அவர் என்ன சொன்னார் தெரியுமா பதில்? அன்பின் மிகுதியால் இங்கே கொடுத்ததால் இது அமிழ்தினும் சீர்த்ததன்றோ. அன்பின் காரணமாக கொண்டாந்து வச்சிருக்க, இது எதை காட்டிலும் சிறந்தது? அமிழ்தத்தை காட்டிலும் சிறந்தது இல்லையா? அன்பின் மிகுதியால் நீ இங்கு வைத்ததால் இவை அமிழ்தினும் சீர்த்ததன்றோ அப்படிங்கிறாரு. ராமர் கையால் சத்தியமாக மீனை தொடமாட்டார், ஆனால் கொண்டு வந்து வச்சுட்டேன். அப்போ அந்த நட்பு எப்படி இருக்கணும்? இது ஒரு பாயிண்ட். அடுத்து ராமன் சீதா பிராட்டி எல்லாரும் புறப்பட போகிறார். அப்படியே துடிச்சிட்டேன், அப்படியே கண்ணீர் வந்துருச்சு அவனுக்கு. யாருக்கு? உகானுக்கு கண்ணீர் வந்துருச்சு. அவனை கங்கை கரை அவனுக்கு ஆசுவாசப்படுத்தி, கவலைப்படாத, டோன்ட் வரி, ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ அப்படி சொல்லணும். அப்படி தான் எனக்கு அனுபவம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து மாறுவேன். திருச்சியிலேருந்து சேலம் போனேன், சேலத்துலேருந்து சென்னை போனேன், சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போனேன், கோயம்புத்தூர்லேருந்து அட்வொகேட் ஜட்ஜ் ஆனேன், செஷன்ஸ் கோர்ட்டு. இந்த அதிகாரிகள் அப்படியே அழுதுருவாங்க. இத்தனைக்கும் நான் ஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு, கொன்றுவேன் தப்பு பண்ணான், ஆனால் ரொம்ப அன்பாக இருப்பேன்.
கோர்ட்டுக்குள்ளே கடுமையாக இருப்பேன், வெளியே பிராணனாக இருப்பேன். இப்போ காரில் உட்கார்ந்த உடனே என்ன செய்வேன் தெரியுமா? என் டிரைவர் செக்யூரிட்டி சாப்பிட்டியாம்பேன். முதல் கேள்வி சாப்பிட்டியா தம்பி நாராயணன், என் செக்யூரிட்டி சாப்பிட சொல்லிடணும் அப்படிமே. என் சாப்பாடை பற்றி கவலைப்பட மாட்டேன். இது அந்த சைடு கடமை, ஸ்ட்ரிக்ட்டு. இந்த மாதிரி எனக்கு இதெல்லாம் அனுபவம் உண்டு. உடனே ஆசுவாதப்படுத்துறாரு. அப்போ சொல்கிறாரு, ஆழ நீர்கங்கை அம்பி கடாவிய ஏழை வேடனுக்கு எம்பி நின் தம்பி நீ மங்கை. அதான் ஆழ நீர்கங்கை அம்பினா போட்டு, நீர்கங்கை அம்பி கடாவிய ஏழை வேடனுக்கு எம்பி நன் தம்பி மங்கை கொழுந்தி நீ என் தோழன் என சொன்ன வாழி நண்பினை உண்ணி மயங்குவான் அப்படிங்கிறார். அதாவது நீ போட்டு தள்ளுறவனை பார்த்து சொல்லாரு, என்னுடைய ஒய்ஃப் இருக்காளே அவனுக்கு கொழுந்தியா, உன்னுடைய அண்ணன் சம்சாரம், நீ யாரு? எனக்கு தோழன், என் தம்பி உனக்கு தம்பி அப்படிங்கிறாரு. அப்படி துடிச்சிட்டான் வேடன். அப்போ ராமபிரான் சக்கரவர்த்தி வேடனிடத்தில் சொல்லுகிறார், நீ போட்டு தள்ளுற. அப்போ கம்பன் சொல்கிறான், ஆழ நீர்கங்கை அம்பி கடாவி ஏழை வேடனுக்கு எம்பி நின் தம்பி மங்கை கொழுந்தி நீ என் தோழன் என சொன்ன வாழி நண்பினை. எப்படிப்பட்ட நட்பு? வாழ்ற நட்பு. வாழி நட்பினை உண்ணி மயங்குவான். உண்ணினா எண்ணி 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 மயங்கிறது. அப்படி மயங்கிட்டான் குகன் இந்த வார்த்தையை சொன்னோன்னே. இதுதான் அந்த நட்பு. அதாவது சுக்கிரீவனோடு ஐவரானோம், வாலியோடு குகனோடு ஐவரானோம், சுக்கிரீவனோடு அறுவரானோம். எல்லாரும் நம்பரில் சேர்த்துட்டாரு. நாங்கள் 4 பேர் அண்ணன் தம்பி நினைக்காத, நீ 5, அவன் 6, இவன் 7, எல்லாரையும் சகோதரத்துவமாக பாதித்தார். இந்த நட்பு இருக்கிறது பாருங்கள். இது வால்மீகி ராமாயணத்தில் இப்போ ஊரில் இப்படி எல்லா இடத்துலையும் வர்றான். ஒரு 10 இடத்துல பார்த்துருப்பேன். ராமரும் அனுமனும் கட்டி பிடிச்சிக்கிட்ட ஒரு காட்சி இருக்குது. நீ பார்த்துருப்பிய இருக்குது. இதனுடைய உண்மையான கதை என்னென்னா, ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்குது. எங்கே நடக்குது? இப்போ நம்ம இருந்துக்கிட்டு இருக்க அயோத்தியில் நடக்குது. ஞாபகத்தில் வச்சுங்க, இதான் முக்கியம். ராமர் பட்டாபிஷேகம் நடந்த இடத்தில் நாம் இருக்கிறோம். இதான் முக்கியம். ராமர் பிறந்த இடம் முக்கியம் அல்ல, அவர் பட்டாபிஷேகம் செய்து கொண்ட இடத்தில் இப்போது நான் சாப்பிட்டுக்கிட்டு 2 நாள் இங்கே இருக்கேன்ப்பா. இதுக்கு மேலே புண்ணியம் இருக்கும்னு எனக்கு ஒன்றும் தோணலை. ஆமாம், அந்த பட்டாபிஷேகம் நடக்குது. ஊரில் மன்னர்கள்லாம் வந்திருந்தாங்க. எல்லா மன்னர்களும் எல்லாரும் ஒருத்தன் மாலையை போட்டேன், ஒருத்தன் ஒரு பொக்கையை கொடுத்தேன், எல்லாம் கொடுத்தாங்க. அப்போ ஒரு மன்னர் என்ன செஞ்சார்? ஒரு மணிமாலையை போட்டார். இந்த மணிமாலையை போட்ட உடனே ராமபிரான் என்ன செய்தார்? அந்த மணிமாலையை கலட்டினார். சீதா பிராட்டி அழைத்தார். சீதா, உனக்கு இந்த வந்திருக்க கூட்டத்தில் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று தோன்றுகிறதோ அவருக்கு கொடு அப்படின்னு கையில் கொடுத்தார். கொடுத்த உடனே அந்த சீதா பிராட்டி என்ன பண்ணா, ராமருக்கு அனுமனை ரொம்ப பிடிக்கும், அதனால அனுமன் ஒரு ரொம்ப பயபக்தியானவன் அப்படின்னு அனுமனை கூப்பிட்டு கையில் கொடுத்தா அந்த மணிமாலையை. அனுமன் என்ன செஞ்சான் தெரியுமா? மணிமாலை இப்படி பார்த்தேன், பார்த்துட்டு தரையில் அப்படி போட்டேன். யோசிச்சு பாருங்க. ராமபிரான் வாங்கினாரு, சீதையிட்ட கொடுத்தாரு, சீதை அனுமன்கிட்ட கொடுத்தா, அனுமன் இப்படி பார்த்தேன், அப்படி போட்டேன். ஒரு மன்னன் எந்திரிச்சான். அனுமனே, நீ உன் ஜாதி புத்தியை காட்டிட்டான்ட்டான். ஜாதினா குறக்கினம், குறக்கினத்தின் புத்தியை காட்டி விட்டாயே என்றான் ஒரு மன்னன். அனுமன் அசையலை. அனுமன் ஸ்ட்ராங் வில்டு. அசையாமல் சொன்னேன், இங்கே வா அப்படின்னா மன்னனை இந்த கையில் எடுத்தேன். இந்த காதில் வை அப்போ நான் காதில் வச்சேன். ஏதாவது சவுண்டு வருதா? வரல. அதில் என்ன எழுதியிருக்கணும்? நான் காதில் வைத்தபோது ராம் 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 என்று ஒலி வந்திருக்க வேண்டும். அந்த ஒலி வந்ததாப்பா? வரல. இல்லை. அப்போ எனக்கு சம்பந்தம் இல்லாதது. எனக்கு சம்பந்தம் உள்ளது என்று இருந்தால் அதில் ராம் என்று எழுதியிருக்கணும், அல்லது இருந்து ஒலி வரணும். சங்க காதில் வச்சா வலம்புரி சங்க ஒலி வரும், ஓம்னு வரும். அது மாதிரி வரணும். வந்துச்சா? வரல. அப்போ எனக்கு சம்பந்தம் இல்லாதது. புரிந்து கொண்டாயா? இப்போ காட்டுறேன் பாரு அப்படின்னு தன்னுடைய ரோமத்தை ஒன்று அப்படி பிச்சான். நல்லா கேட்டுங்க. ரோமத்தை அப்படி பிச்சான். அந்த மன்னவன் காதில் வச்சான். என்ன வருது சவுண்டு பாருங்க? ராம் 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 ராம்னு வந்தது. அப்படியே அந்த மன்னன் தூட்டி, ஆகா, கண்ணு கலங்கிட்டான். புரிஞ்சுதா? உட்காரு அப்படின்னா. அப்படி சொன்ன உடனே ராமபிரான் இப்படி பார்க்குறாரு, தலையை ஆட்டுறாரு. உடனே என்ன பண்ணாரு? இவனுக்கு புரியலை. அவனை கொடுத்தாரு, கீழே போட்டுட்டான். நம்ம கையில் கொடுத்த நழுவி போச்சு. இப்போ என்ன கைக்கு வந்தது, கையில் வச்சுக்க முடியலை, என்ன சூழ்நிலைன்னு பார்க்குறேன். அப்போ ராமபிரான் கண்ணை பார்த்துக்கிட்டு சொன்னார், அனுமனே, இப்போது நான் தருவதற்கு என்னிடம் ஒன்றும் இல்லையே. அதான் ராமபிரான் எந்த கட்டின வேட்டி கேட்டு துண்டை தவிர எதையுமே வச்சுக்காத ஆசை இல்லாத ஒரு ஆள் ராமன். இப்போது என்னிடம் ஒன்றும் கொடுப்பதற்கு இல்லையே என்று ராமன் சொன்ன உடனே ராமனு அப்படியே அனுமனுக்கு கண்ணு கலங்கிருச்சு. ஆகா,
ஒன்றும் இல்லைன்னு ராமபிரான் சொன்னால் நான் யார்கிட்ட போகிறது அப்படிங்க. ராமர் புரிந்து கொண்டார். என்ன செஞ்சார் தெரியுமா? நான் என்னையே உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு ஒரு கண்டிஷன் போட்டான் அனுமன். இதான் முக்கியம். என்ன கண்டிஷன் தெரியுமா? ராமபிரானே, நீங்கள் இப்போது இந்த கோலத்தில் இப்போது பட்டாபிஷேக கோலத்தில் இருக்கிறீர்கள். இந்த பட்டாபிஷேக கோல ராமன் எனக்கு தேவையில்லை. கேட்டுங்க, பட்டாபிஷேக கோல ராமன் எனக்கு தேவையில்லை. என் ஆரண்யத்தில் பார்த்தேனே அந்த ஒரிஜினல் ராமன், அந்த அந்த அன்போடு இருந்த ராமன், அந்த ராமன் தான் எனக்கு வேணும். இந்த ராமன் எனக்கு வேண்டாம்னே. எப்படி? அதுக்காக அனுமன் விடலை. அந்த ராமனாகவே நான் என்னை உனக்கு தந்தேன்னு கட்டி பிடிச்சாரு. அதே அந்த காட்சி நீங்க பார்க்கிறீங்களே காட்சி. அந்த ஆரண்யத்தில் நான் என்னை கண்டபோது நான் எந்த நண்பனாக உன்னை பார்த்தேனோ, நீ என்னை பார்த்தாயோ, அந்த நண்பனாக நான் என்னை உனக்கு தந்தேன் அப்படிங்கிற காட்சி தான் இப்போ நம்ம ரோட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே கட்டி பிடிச்சி ஆலிங்கனம் பண்ணுற காட்சி, அந்த காட்சி. இதுதான் நட்பு. நட்புக்கு இலக்கணமாக இருந்திருக்கிறான் ராமன். இந்த நட்பு அப்படி ஒன்றும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய நட்பு அல்ல. அந்த நட்புக்கு இதாக இருந்திருக்கேன். அடுத்து ராமன் அந்த ஒரு தேரை ஒரு நாள் சாயந்தரம் சந்தியாவந்தனம் பண்ணேன். ராமனுடைய மனநிலையை பாருங்கள். ஒரு சந்தியாவந்தனம் பண்ணுற போது வில்லு அம்பு கையில் இருக்குது. வில்லை ஹரிசாண்டில் வைக்கலாம், அம்பு ஹரிசாண்டில் வைக்கப்படாது, அப்படி வெட்டிக்கலாக குத்தணும். இல்லைன்னா அம்புனுடைய பலம் போயிடும். வேலை வில்லை வச்சுட்டேன், அப்படி குத்தினேன். குத்திட்டு சந்தியாவந்தனம் பண்ணிவிட்டு அப்படி மேலே எடுக்கிற போது கிரீச்சுன்னு ஒரு தேரை சவுண்டு வந்துச்சு. ஓ, நான் முதல்ல குத்துற போதே நீ என்ன சத்தம் கொடுத்துருக்கலாமே, நான் குத்தியிருக்க மாட்டானே அப்படின்னு அப்படி வருத்தப்பட்டுட்டேன். அப்போ அந்த தேரை சொன்னிச்சு, 24 மணி நேரமும் ராமா 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 என்று நான் சொல்லி கொண்டிருக்கின்ற போது, ராமனே நீ என்னை குத்தினால் யாரை நான் அழைப்பது அப்படின்னு கேட்டுச்சான். ராமவீரன் அப்படியே அதற்கு வேண்டிய அதுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைப்பதற்கு செய்தான். ராமன் ஒவ்வொரு கட்டத்திலும், அதாவது ஒரு வீரனாக இருக்கான். அப்படி போனாங்க. ஒரு ராமன் வீரன்கிறதுக்கு கம்பன் காட்டுற ஒரு அருமையான இடம். எல்லாரும் போனாங்க. உள்ளே போனால் மிதிலாபுரி மாடத்தில் இருக்கான். பார்க்குறேன். கண்ணால் பார்த்து கொள்கிறார்கள். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐஸ் ஆகிட்டு முடிஞ்சது. இவள் இப்படி ஒரு பெண்ணை நாம் அழகான பெண் இவன் நினச்சிட்டேன். அவள் இப்படி இவனை நம்ம கல்யாணம் பண்ணிட்டா எப்படி அவன் நினச்சிட்டான். அந்த அப்படியே வில் இருக்குது, இதை எடுக்கணும். ஒரு மணி தொட முடியலை, வெயிட்டு. அதாவது விஸ்வாமித்தர் பார்த்தாரு. அப்படின்னார், கஞ்சாடை காட்டினார், பாடி லாங்குவேஜ். இதை போய் எடு, சீதை கட்ட வேண்டியான்ட்டார். ராமவீரன் என்ன செய்யறோம்னா, எஸ் போனேன், கையில் எடுத்தேன். அது என்ன தெரியுமா? அதுக்கு கண்டிஷன், சீதையை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த மெருவாக இருக்கிற அந்த விலை முறிக்கணும். கையில் எடுத்தேன். அதை ராமர் சொல்கிறாரு. அப்போ கம்பன் சொல்கிறான், எடுத்தது கண்டார், இற்றது கேட்டார். ஒடிச்சாங்கிடிச்சாலாம் ஒன்றுமே சொல்லலை கம்பர். கையில் எடுக்கிறேன், எட்டுன்னு ஒரு சவுண்டு கேட்குது. 2ஆம் முறிஞ்சியை தூக்கி போட்டான். கல்யாணம் பண்ணி வெளியே வந்துட்டான். ஒரு வீரன். சரிவன் ராமன் ஒரு தர்மவான், ஒரு தர்ம நீதி படைத்தவன். முதல் நாள் போர், அங்கே போர் நடக்குது. ராவணன் நிராயுத பாணியை நிற்கிறான். அன்னைக்கு அந்த நேரத்தில் கொல்றது சர்வசாதாரணம். ஆனால் ராமன் விரும்பவில்லை. என்ன, இன்று போய் நாளை வா, நீ நிராயுத பாணியை இருக்க, உன்னை இந்த நேரத்தில் கொன்றால் அது எனக்கு பாவம், நான் செய்ய விரும்பவில்லை, போ, இன்று போய் நாளை வா என்று சொன்னான். பாருங்கள், அதுதான் ஒரு உண்மையான வீரன் செய்ய வேண்டியது. ஒரு வீரனாக இருந்தான், தர்மத்தை காத்தான். அந்த தர்மம் இருக்கு பாருங்க, தர்மத்துக்கு மிந்தின விஷயம் உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அறத்தின் நாயகன் கம்பன் ராமன் அறத்தின் நாயகன். அந்த அறந்தான், அதை நிற்கும், அதை நிலைக்கும். அந்த வழி வந்தவர்கள் இந்த நகரத்தார்கள். ஏன் ராமனுக்கு இவ்வளவு வெயிட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா, அதாவது தனி மனித வாழ்க்கை. கம்பனுடைய ஆசை என்ன தெரியுமா? ராமனை ஒரு மானிடா பிறந்த கம்பனை, ஒரு மானிடனா பிறந்த ராமனை ஒரு அருமையான ஒரு இறைவனா காட்டி, ஒழுக்கசீலனா காட்டி, தர்மவாதியா காட்டி, வீரனா காட்டி, இப்படியெல்லாம் காட்டி சமுதாயத்தை திருத்திவிட வேண்டும் என்பது கம்பனின் ஆசை. அதாவது சீதாராமன், சீதையனுடைய பார்வையில் அந்த கம்பனுடைய என்ன, அதாவது தனி மனித ஒழுக்கத்தை சீதை மூலமாக கம்பன் சொல்கிறான்.
இங்கேருந்து ஊரெல்லாம் சுற்றி கத்தி தேடி தெரிஞ்சுட்டு நேராக நீலாவிசேலோனுக்கு போகிறேன். அங்கே போய் இலங்கையில் பார்க்குறான், சீதையை பார்த்துட்டேன். அப்படி போய் அனுமனுக்கு இன்ன விதமில் சந்தோஷம், ஆகா பார்த்துட்டோம் அப்படின்னு. அப்போ அங்கேருந்து போய் நான் போய் ராமபிரான்கிட்ட போய் பார்த்துட்டேங்கிற சொல்கிறேன். ஏதேனும் செய்திகள் உண்டா அப்படின்னு சீதா பிராட்டியை அனுமன் கேட்குறான். அப்போ சீதா பிராட்டி ஒரு 5-6 விஷயத்தை 1 2 3 4 5 6ன்னு சொல்கிறான். அப்படி சொல்கிற போது ஒரு விஷயத்த சொன்னான். திருக்கரம் பற்றிய வைகல்வா இந்த இப்பிறவியில் 2 மாதரை சிந்தையாலும் தொடேன் என்று செவ்வரன் தந்த செம்மல் திருச்செவி சாற்றுவாய். என்னை கைப்பிடிச்சான் நிலாபுரியில். என்ன சொன்னான் தெரியுமா? இந்த பிறவியில் 2 மாதரை சிந்தையாலும் தொடேன். அண்டர்லைன் பண்ணிங்க, சிந்தையாலும் தொடேன் என்று செவ்வரம். எப்படிப்பட்டது வரமாது? செம்மை பிளஸ் வரம் செவ்வரம். செவ்வரம் தந்த செம்மல் திருச்செவி சாற்றுவாய். அது வாத்தியார் சொன்னார். சொன்னோன்னா பையன் எந்திரிச்சான் மெதுவா. சார், இந்த மாதிரி சீதா சொல்லி விட்டுருக்காளே சார், அப்போ ராமபிரான் செகண்ட் மேரேஜுக்கு போயிடுவான்னு சீதைக்கு அப்போயே ஒரு சந்தேஷம் வந்துருச்சோ சார் அப்படின்னு டக்குன்னு கேட்டான். அப்போ ஆசிரியருக்கு விளக்கம் கொடுத்தாரு. என்ன விளக்கம் தெரியுமா? ராமனுடைய அந்த ஒழுக்க சீலத்தை யார் மூலமாக சொன்னால் சென்று அது மக்களை அடையுமோ அவர் மூலமாக சொல்லணும். யார்? சீதா பிராட்டி கற்பின் கனலி. கற்பின் கனலி சொல்றா, இந்த இப்பிறவி 2 மாதரை சிந்தையாலும் தொடேன் என்று செவ்வரன் தந்த செம்மல் திருச்செவி சாற்றுவாங்கிறான். அப்போ அந்த சீதா பிராட்டியின் வாயிலிருந்து இந்த ராமன் எப்படிப்பட்டவன் என்பதை சொல்வதற்காக கம்பர் எடுத்துக்கொண்ட யுக்தி இதான். அந்த ராமன். சீதை எப்படிப்பட்டவள்? எது அயோத்தி காடு தான் அயோத்தி. கம் ஐ வில் ஃபாலோன்ட்டான். அதாவது இப்போ செட்டியார் 10 நாள் ஊருக்கு போகிறாரு, நல்லா போயிட்டு 15 நாளாலும் கவலையில் மெதுவாக வாங்க அப்படின்னு சொல்கிற மனைவிகளை பார்க்கின்ற நேரத்தில் எப்படி இருந்திருக்கா சீதா பிராட்டி? கானகம்தான் எனக்கு அயோத்தி, கம் அப்படின்னு வந்துட்டான். அப்போ எப்படி இருக்கணும்? இதான் அதான் சீதா பிராட்டியினுடைய அந்த சீதாராமன். இந்த ராமன் ஒரு காலையில் இங்கே உட்காந்துருந்தோம். இந்த ராமன் எத்தனை ராமனடி அந்த பாட்டு அந்த நாதசுரத்தில் வாசிக்கிற போது அப்படியே ஆனந்தத்தில் இருந்தார் சுவாமி. அதாவது ராமன், அதாவது இத்தனை ராமனா எதற்காக நகரத்தார்கள் ஏன் ராமனை கொண்டாடினார்கள் அப்படின்னா, ராமசாமின்னு பேர் வச்சாங்க. அந்த தம்பி சொன்னது மாதிரி ஊரெல்லாம் ராமாயணம், சுந்தரகாண்டம், பட்டாபிஷேகம் இதெல்லாம் தொடர்ந்து எல்லாம் செஞ்சுக்கிட்டே வரோம். ஏன்னா அதை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக. ஏதோ ஒரு படம் 10 பேரை கூட்டு பொங்கல் வடை போட்டு கொடுக்கறதுக்காக அல்ல, அதை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக. ஒவ்வொரு விஷயத்திலையும், எல்லா விஷயத்திலையும் தர்மம், நியாயம், சத்தியம். ஏனென்றால் தர்மத்தையே அடிப்படையாக கொண்டது, பக்தியை அடிப்படையாக கொண்டது தானே செட்டிநாடு. செட்டிநாட்டினுடைய 2 கண்களே அதுதானே. இல்லைன்னா அந்த தர்மம் எப்படி இருந்திருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம எல்லாரும் வந்திருக்கோம், ஒரு கட்டடம் இருக்கிறதுனால உள்ளே இருக்கோம். இல்லைன்னா எப்படி இருந்திருக்க முடியும்? அப்போ அந்த தர்மசீல பாதங்களை தொட்டு தொட்டு நாம் வணங்க வேணும். அவர்கள் செய்து வைத்த புண்ணிய இப்போ பக்கத்தில் இடம் கிடக்கு, வாங்கி போடுறது இப்போ ஒரு 5000 ரூபா இருந்திருக்கோம். இன்றைக்கி எத்தனையோ கோடி இந்த இடம், 2 இடத்துலையும் இப்போ போட்டாகணும். அதாவது இப்போ அவருடைய ஆசை இருக்கிறது பாருங்கள். இத்தனை ஆசைகளும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது மட்டுமல்ல, நிறைவேறும் என்பதை எடுத்துக்கொள்ளுங்க. இது பக்கத்தில் கட்டடம் கட்டுறோம், காசியில் கட்டடம் கட்டுறோம். காசியில் ஒரு எத்தனையோ ரூம் போட்டு ரூம்கள்லாம் வருது. இதெல்லாம் இப்போ செலிப்ரேட் பண்ணுறோம். ஏனென்றால் இப்போ நானும் என்னுடைய லட்சுமணன் அவர்களும் எம்எல்ஏ லட்சுமணன் பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த ஆளுக பீரியடில் மாப்பிள்ளை, இந்த ஆளுக பீரியடில் கம்ப்ளீட்டாக பண்ணுறதுக்கு ஃபுல்லாக இறங்கிட்டாங்க. நம்ம ஃபுல்லாக நம்ம சப்போர்ட் பண்ணிட வேண்டியான் அப்படின்னு மெதுவாக சொல்லி மத்தியானம் நான் சொன்னேன். இதை காட்டில் வேறு வேலை என்ன இருக்கணும் அப்படிலாம் வந்துட்டார் அவர். அதாவது எப்போதும் அழைத்தவுடன் ராமன் தான் வருவான் என்று சொல்லி கொண்டிருந்தேன், லக்ஷ்மணனும் வருவார் என்பது இப்போது தான் தெரிகிறது. ஆமாம், அதாவது இவர் சொன்னார், ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. ஃபங்க்ஷனில் சலசலப்பு, கலகலப்பு. இதில் கலகலப்பாக இருந்தால் சந்தோஷமாக இருக்குன்னு அர்த்தம், சலசலப்பாக இருந்தால் கோளாறுன்னு அர்த்தம். இப்போ ஃபங்க்ஷனில் சலசலப்பு இருக்கக்கூடாது, கலகலப்பு இருக்கணும். ராமனை நான் அழைத்தேன், யான் கண்ட ராமனை இப்போது யான் கண்ட லக்ஷ்மணனையும் பார்க்கிறேன். மத்தியானம் காதில் சொல்லிக்கிட்டு இருந்தார், இதான் உண்மை. மத்தியானம் காதுக்குள்ளே சொன்னார், மாப்பிள்ளை நம்ம இந்த ஆளுக்கு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிடணும், இந்த விஷயத்தில் நடத்தி போடணும். இந்த ஆளுக்கு பீரியடில் நடத்துகிறே நல்லது, காலத்துக்கு காலம் இருக்கக்கூடியவை. இடம் ஒரு 50 ரூம் போடுறான். யார் நம்ம ஊருக்கு இங்கே ஆளு வருது. இப்போ தான் இந்த சாவியை பார்த்தேன், வரிசை ஒரு 20 சாவி தொங்குனுச்சு. நான் பார்த்தேன், என்னுடைய 10-20 சாவி தொங்குதே, இங்கே இப்போ ரூமே கிடையாது, எதுக்கு அந்த சாவியெல்லாம் தொங்குது, சாவிக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு மத்தியானம் நினச்சி பார்த்தேன்.
ஆமாம், அப்போ சாவி எதற்காக தொங்கிருங்க? அடுத்த ஆண்டு கட்டடம் வந்துடும், அதில் தொங்க வேண்டிய சாவி இங்கே தொங்குறது எனக்கு தோன்றியது. அதான் உண்மை. இப்போ இந்த ஆளு பீரியடு ஒன்று வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது ராமபிரான் வந்து ஒரு விஷயத்தை இறைவன் வந்து அன்னைக்கு வீட்டுக்கு வந்தாங்க. இந்த பொதுக்குழு வைக்க போகிறோம், ஒரு 100 ரூம் கட்டணும், எப்படி இருக்குமோ அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. இந்த 7 பேரும் என்ன சொன்னேன்னு தெரியுமா? பதில் ஊதியம் பூசினேன். அதாவது விஸ்வநாதர் முடிவெடுத்துட்டா யாரும் நிறுத்த முடியாது. விஸ்வநாதர் தராததை தர முடியாது. நான் கட்டடம் கட்டிக்கலைங்கிறார் விஸ்வநாதர். நீங்கள் நான் என்ன பண்ண முடியும்? சண்டை அடிச்சுக்க முடியுமா? கட்டிக்கிறேங்கிறாரு, எவனும் உலகத்தில் நிறுத்த முடியாது. இப்போ எல்லாரும் போனாங்க, பொதுக்குழு இந்த விஷயத்தை வச்சாங்க. இவர்கள் அதை எதிர்பார்க்கவில்லை. இப்படி ஒரு இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும், இதை கண்டிப்பாக பண்ணுறதுன்னு இப்போ ஃபுல் வந்திருந்த மெஜாரிட்டி 5 பேரை தர அவ்வளோ பேருமே இவங்களுக்கு ஆதரவாக ஓட்டளிப்பார்கள். இவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஏன் தெரியுமா? விஸ்வநாதர் முடிவெடுத்து விட்டார் என்பது பொருள். இந்த மாதிரி நடத்தணும், கட்டணம் கட்டிக்க வேண்டியதான் விஸ்வநாதர் முடிவு பண்ணிட்டார். அப்போ அந்த மாதிரி தான் அயோத்தியிலையும். அயோத்தியில் இப்போ வந்து அடுத்தால நாசிக்கில் வந்து இப்போ அடுத்தால இப்போ கயாவில் வந்து கட்டடம் திறக்க போகிறது ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குது. அதனால் இதெல்லாம் நடந்துடும். ஏனென்றால் இறைவன் ராமபிரான் நம்மோடு இருக்கிறார். இறைவனுக்கு பிடித்த ஜாதி ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுங்க. நான் எப்போதும் திரும்ப மேடையில் சொல்கிறேன், நாம் வந்து ஒரு 500 பேராக இருக்கலாம், 10,000 பேராக இருக்கலாம், 20,000 பேராக இருக்கலாம், 50,000 பேராக இருக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு 1000 பேர் கூட்டம் அப்படி வச்சுங்க. இன்றைக்கி ஒரு 500 பேர் வந்துருக்கு, நான் பேசுகிறேன். அதில் ஒரு 10 பேரோட ஒழுங்காக கவனிக்கலை. அந்த கூட்டம் வந்து என்ன ஆக போகுது? அந்த கூட்டத்தினால என்ன பிரயோஜனம்? நான் பேசுகிறதுனால என் லங்ஸ் வேஸ்ட்டு. நான் ஏன் பேசணும்? நீங்கள் இப்போ வந்திருந்த 100% மக்களும் நான் சொல்வதை சரியாக கேட்டிருக்கிறீர்கள். இதான் சிறப்பு. அது மாதிரி என்னென்னா, இப்போ இந்த கட்டடங்கள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கட்டடங்கள் கட்டுறதுங்கிறது ஒரு அவசியம், காலத்தினுடைய கட்டாயம். இந்த கட்டடம் கட்டுவதற்கு நம்மளால் முடிந்து எல்லாரும் செய்யணும், எல்லா விதமான சப்போர்ட்டையும் பண்ணணும். இவர்கள் வந்து முதல்ல கரெக்டாக சொல்லணும்னா எல்லாருமே ஒரு நல்ல டீம், ஒரு நல்ல தலைவர், ஒரு நல்ல பேராசிரியர். இவரை கேட்டால் அவர் கைடு பண்ணுறாங்கிறார், அவரை கேட்டால் இவர் கைடு பண்ணுறாங்கிறார். அவர் தம்பி ராமநாதன் பேசாமலே இருந்து உள்வாங்கி வேலை செய்கிறார். ஆமாம், அதாவது வந்து கிரியாவுக்கி மாதிரி. கிரியாவுக்கி என்ன செய்யும் தெரியுமா? அது இருந்தபடியே கடைசி வரைக்கும் இருக்கும். ஒரு அட்வொகேட் மாதிரி. அட்வொகேட் வந்து கிரியாவுக்கி கட்சிக்காரங்கிட்ட வாங்கி ஜட்ஜிட்ட விடுறது. இவர் பேசாமல் இருப்பார் வக்கீல். இவன் சொல்கிறது இவன், எழுத போகிறது அவர். இது மாதிரி ராமநாதன். இப்போ எல்லாருமே, அதாவது இப்போ என்னுடைய பங்காளி யாருமே பங்காளி இருக்கார் இல்லையா, இவர் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கார் பார்த்தீங்களா? ஆக மொத்தம் என்னென்னா, எனக்கு ரொம்ப பிடித்தது இது செயல் வீரர் கூட்டம். அமெரிக்காவை என்ன சொன்னேன்? யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃப் அமெரிக்காங்கிறேன். இது என்ன தெரியுமா? யுனைட்டிங் தி ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. இந்த கோஷ்டி அது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, இது யுனைட்டிங் த ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. இது ஒவ்வொரு மாநிலங்களையும் இணைக்கின்ற ஸ்டேட்டாக நம்முடைய நகரத்தார் பண்பாடுகள், நம்முடைய நகரத்தார் சத்திரத்தை இப்படிலாம் இருந்து நம்முடைய நகரத்தார் புகழ் பாடுகின்ற ஒரு அருமையான கூட்டம். இது இவர்கள் எனக்கு தந்த வாய்ப்பு என்று சொல்வதை காட்டிலும் ராமன் எனக்கு தந்த வாய்ப்பு. அதாவது ராமனுடைய புகழை வந்து இப்படி சொல்லணும்னா, காலையில் சுப்பிரபாதம் பாடுறாங்க திருமலையில். சுப்பிரபாதம் பாடலில் எப்படி சொல்லி அவரை எழுப்புறா தெரியுமா? முதல்ல உங்களுக்கு கௌசல்யா சுப்ரஜாரா ராமா பூர்வ புண்ணிய, அதான் ஆரம்பமே. கௌசல்யனுடைய மகனாக பிறந்த ராமபிரானே நீ எழுவாய், இது ஆரம்பம். வெங்கடாசல்வியை கொற்றாரு பணத்தை எல்லாரும் போய் பார்க்க முடியல, எட்டி பார்க்குறோங்கிறேன். அவருக்கு சுப்ரபாதம் பாடுற போது முதல் ஆரம்பமே கௌசல்யா சுப்ரஜார ராமா பூர்வா, அது ஆரம்பமே. கோசலையின் மகனாக பிறந்தவனே நீ எழுவாய் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பம். ஒன்று. ஒரு நாள் பார்வதியும் சிவருமனும் உட்கார்ந்துருந்தார். அப்போ இந்த இது கேட்டுக்கிட்டு இருந்தது, அவருடைய சகசரநாமம், விஷ்ணு சகசரநாமம் கேட்டுக்கிட்டு இருந்தது. பார்வதி கேட்டால், இந்த விஷ்ணு சகசரநாமத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஏரியா அதுன்னு கேட்டான். இவர் சொன்னார், இந்த 2 வரிதான்னார். எந்த 2 வரி தெரியுமா? ஸ்ரீராம ராம ரமேதி ராமே ராமே மனோரமே சகசநாம தத்துல்யம் ராமநாம வராகமே. இந்த 2 வரிதான்னார். ஸ்ரீராம ராம ரமேதி ராமே ராமே மனோரமே சகசநாம தத்துல்யம் ராமநாம வராகமே. ஏன்னு கேட்டா, ஏன் தெரியுமா? இதில் தான் இந்த 2 வரிகள் வெங்கடேச பெருமானே நீ ராமனாக அவதரித்தாய் ராமனே என்று புகழ் பாடுகிறது. ராமன் புகழ் பாடுகிற, வராகமாக பிறந்த ராமனின் புகழ் பாடுகிற இந்த 2 வரி தான். இதை சொன்னாலே 3 முறை சொன்னா 1008 அந்த சுலோகத்தை சொன்னதாக பொருள் என்கிறார்கள். 3 தவணை அது சொன்னா போதும். நம்ம சகசரநாம விஷ்ணு சகசரநாமம் சொன்னதுக்கு ஈக்குவல். அப்போ சிவபெருமான் சொன்னார். அப்போ ராமனுக்கு என்ன வெயிட் கொடுத்துருக்காரு சிவபெருமான்?
ராமனுக்கு என்ன வெயிட் கொடுக்கிறார் வெங்கடாசுரி சுப்பிரபாதத்தில் இருக்குன்னா, அப்ப ராமனை வணங்கினால் ராமநாமம், அதாவது ராம ஜெயம். சங்கராச்சாரியர் 1963 இளையாத்த கொள்ளையும் தங்கியிருந்தார். யார்? மகா பெரியவா. என்ன டிக்ளேர் பண்ணா தெரியுமா? 1 கோடி ராம ஜெயம் எழுதுறவருக்கு 1 பவுன் காசு. எனக்கு வேண்டிய சேட்டி எங்கள் குடும்பம், எங்கள் வீட்டில் பொண்ணு, சொந்தக்கார பொண்ணு எழுதி 1 கோடி எழுதி கொண்டு போய் கொடுத்து 1 பவுன் காசு வாங்கிருச்சு. 1 கோடி ராமஜெயம் எழுதினால் 1 பவுன் காசு. அப்போ அந்த ராமஜெயத்தினுடைய இது ராமஜரம், அதாவது ராமநாமத்தை சொல்பவன் எவனோ அவனே பூமியில் பாக்கியவான். ராமஜெயம் இருக்கிறவர், ராமன் இருக்கிறவருக்கு பிராண பயமே கிடையாது. அதை நாம் நம்புகிறோம். அவன் நமக்கு எப்போதும் உறுதுணையாக இருப்பான் என்று சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பு நல்கியமைக்கு இந்த என்னுடன் இங்கு பணி பொறுப்பில் இருக்கின்ற அனைவருக்கும் சொல்லி, அதாவது முருகன் வந்தான், லக்ஷ்மணன் வந்தார், ராமனை அழைத்தோம். அடுத்து முருகனை அழைக்கிறோம், மயில் வருகிறது. மயில் வருகிறது. மயிலும் அணிலும் சேர்ந்ததை பாராட்டுகிறோம். எல்லோரும் உங்களை பற்றி சொல்லிட்டேன். அதாவது அவரவர் செய்ய வேண்டிய அவரவர் செய்கிறார். இது ஆத்மார்த்தியமாக செய்கிறது. அதாவது எதிர்பார்த்து செய்கிறது இல்லை. ராமன் நாளை காலை 7 மணிக்கு கூட்டு பத்மஸ்ரீ தந்துருவான்ங்கிறது செய்கிறது இல்லை. ராமன் எப்போ தரணும்னு நினைக்கிறானோ தந்துடுவேன். நம்முடைய கடமையாக செய்கிறேன். கடமை ஒரு விஷயத்தை 3 விதமாக செய்யலாம். எப்போ ஞாபகத்தில் வச்சுங்க. ஒன்று கடனுக்கு சரி, என் தலையெழுத்து செஞ்சு தொலைக்க வேண்டியது இருக்குன்னு செய்கிறது. இன்னொன்று எனக்கு சம்பளம் 3 லட்சம் ரூபாய் ஜட்ஜாக இருக்கே இல்லை, அந்த 3 லட்சத்துக்கு செய்கிறது. 3 லட்சத்துக்கு இந்த வேலைக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்படின்னு ஆத்மார்த்தியமாக செய்கிறது. ஜஸ்டிஸ், நீதிக்கு விலையாது. ஆத்மார்த்தியமாக செய்கிறது. இந்த ஆத்மார்த்தியமான எப்போது செய்கிறோமோ அப்போது இறைவன் நம்மோடு வந்துடுவேன். இப்போ இவர்கள் எல்லோரும் ஆத்மார்த்தியமாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே ராமபிரான் நமக்கு வெற்றியை கண்டிப்பாக தருவார் என்று சொல்லி, ஏறுபுகள் சொக்கனோடு ஏறுமுகில் மீனாள் ஏந்தி விளையாட வரும் சாந்தமதியானாள் 100 மல சூடி வரும் கார்குழலி வண்ணம் நுதலில் ஒரு குங்குமமும் விளைய வரும் சின்னம் ஊறுபடு மாறவரும் ஓடி வரும் போது உற்றதுணை நான் என உரைக்கும் ஒரு மாது 6 படை வீடு வரும் மைந்தனது அன்னை ஆண்டு வர காணுகிறோம் மாமுதுரை மண்ணை அங்கையற்கண் செங்கமல சங்கொலி முழங்க பங்கையங்கள் கூம்பியவள் பாதமும் வணங்க தங்கமணி சுந்தரனின் தோளவளை தாங்க பங்கு கொடும் பான்மையினை பார்த்தவர்கள் எங்க கூடலனும் மாமதுரை கூடி வருவோம் கோவிலில் விழுந்து எழுந்து கோடி வருவோம். நன்றி, வணக்கம். நன்றி நீதியரசர் அவர்களே. நன்றி உரை வாசிக்குமாறு நமது பெரும் மரியாதைக்குரிய பேராசிரியர் அண்ணாமலை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வந்திருக்கின்ற நகரத்தார் பெருமக்களுக்கும் ஆட்சிமார்களுக்கும் ஒரு செய்தியை சொல்லி அவர்கள் நன்றி உரை வாசிப்பார்கள். காசியில் இறைவனுடைய அருளாலும் நகரத்தார் பெருமக்களின் அன்பாலும் ஆசீர்வாதத்தாலும் பொதுக்குழு, செயற்குழு மற்றும் நிர்வாக குழுவின் அன்போடும் ஆசீர்வாதத்தாலும் நாம் அனைவரும் சேர்ந்து சற்றேறத்தாழ 100 அறைகள் கொண்ட புதிய சத்திரத்தை இன்னும் 15 மாதங்களுக்குள் நாம் கட்டி முடித்து விடலாம் என்பதை தருணத்தில் சொல்லிக் கொள்வதில் நாங்கள் அனைவரும் பெருமை அடைகிறோம். இதில் நம்ம 48,000 குடும்பங்கள் இருக்கோம். 48,000 குடும்பங்களுடைய பங்களிப்பும் இந்த புதிய சத்திரத்தில் இருக்கப்பட வேண்டும் என்பது இறைவனுடைய கட்டளை. காரணம் என்னவென்றால், உங்களால் எவ்வளவு முடியுமோ நீங்கள் பெரிய தான தர்மங்களை செய்யலாம். இந்த சத்திரங்கள் எல்லாம் தான தர்மங்களினால் பெறப்பட்ட சத்திரம். 1890ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த சத்திரத்தில் தான் இன்றைக்கு 2023 அதாவது இந்த மாதம் கொண்டாடிட்டு இருக்கோம். ஜூலை மாதம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம இதுல தான் கொண்டு செலுத்துறோம். அன்றைக்கு இருந்தவர்கள் 2000 நகரத்தார்கள், 2000 குடும்பங்கள். இன்றைக்கு நாம் இருப்பதோ 48,000 நகரத்தார் குடும்பங்கள் த்ரூ த வேர்ல்ட் இருக்கோம். அத்துணை நகரத்தார் பெருமக்களும் பங்களிக்க வேண்டும். செங்கல் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ண போறோம். ஒரு செங்கல் 10,000 ரூபாய். முடிந்தவர்கள் நிறைய தான தர்மங்களை செய்யலாம். அல்லது ஒரு செங்கலையாவது நீங்கள் பெற்று நீங்களே காசி சிக்கர அண்ணாமலையார் நந்தவனத்துக்கு வந்து அந்த செங்கலை வைத்து கட்டுகின்ற பொழுது உங்களுடைய குடும்பத்தார்களோடு வந்து அதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் உங்களுக்கு அன்பு வேண்டுகோளாக விடுக்கின்றோம். அங்கே நாங்கள் ஒரு ஸ்டுடியோ செட் பண்றோம். நீங்க கொத்தனாரோட சேர்ந்து வைக்கிற செங்கலை குடும்பத்தார்களோட போட்டோ எடுத்து பிரிண்ட கையோட கொடுத்துட்றோம். நீங்க இந்த படத்தை வீட்டில் கொண்டு போய் மாட்டி வைங்க.
7 தலைமுறைக்கு, அதாவது சற்றேறத்தாழ 210 ஆண்டுகளுக்கு உங்களுடைய குடும்ப பெயர்களை பறைசாற்றுவார்கள். இந்த சத்திரம் கட்டிய புண்ணியவான்கள் மகான்களை நான் பார்த்ததில்லை. அந்த குடும்பங்கள் யார் என்று எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். அவர்களெல்லாம் தங்களுடைய புகைப்படங்களை இங்கு வைத்துக் கொள்ளவே இல்லை. கல்வெட்டில் அவர்களுடைய பெயர்களை போடவே இல்லை. நான் இருந்து கட்டினேன், எங்கள் காலத்தில் இது கட்டப்பட்டது என்று அவர்கள் சொல்லவே இல்லை. அது போன்ற மகான்கள் வாழ்ந்த நம் நகரத்தார் புண்ணிய கஷேத்திரத்தில் நாம் அனைவரும் சேர்ந்து 2023-26 பருவம் வரலாற்று சிறப்பு மிக்க சுவடுகளை பதிக்கின்ற பொற்காலமாக இருக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை என்று சொல்லி, அனைவரும் இந்த வேள்வியில் திருப்பணி என்று சொல்லி இருக்கின்றோம். காசி ஸ்ரீ விஸ்வநாதருக்கும் அயோத்தியில் ஸ்ரீராமருக்கும் திருத்தலங்களில் புதிய சத்திரங்கள் உருவாக்கும் திருப்பணி என்று நாங்கள் சொல்லி இருக்கின்றோம். திருப்பணி என்றால் கோவில்களை புறணமைக்கின்ற பொழுதும் புதிய கோவில்கள் கட்டுகின்ற பொழுதும் திருப்பணி என்று சொல்லுவார்கள். அதற்கிணங்க நல்ல பணிகளை நாம் அனைவரும் இணைந்து செயல்படுத்துவோம் என்று சொல்லி, இதே அயோத்தி ஸ்தலத்தில் 50 அறைகள் கொண்ட புதிய சத்திரம் கட்டப்படும், வெகு விரைவில் கட்டப்படும் என்பதையும் சொல்லி, உங்களுடைய ஆதரவோடு கட்டப்படும் என்று சொல்லி நன்றி உரை வாசிக்குமாறு பேராசிரியர் அண்ணாமலை அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நீதியரசர், கரைபடாத கைகளுக்கு சொந்தக்காரர், அவர் நமது நகரத்தார் என்பதை சொல்வதிலே நமக்கு மிக்க மகிழ்ச்சி. நமது நகரத்தார் ஒருவர் உயர்ந்த பதவியை, பல சரித்திரங்களை உருவாக்கிய, தீர்ப்புகளை எழுதிய நமது நீதி அரசர் மாண்புமிகு திரு சொக்கலிங்கம் அவர்கள் நமது நிகழ்ச்சியிலே நல்ல ஈடுபாட்டோடு அவர்கள் ஆற்றிய உரை எல்லாரையும், அதாவது இன்ஸ்பயர்ட் பை யுவர் ஸ்பீச், நிறைய எல்லாருமே மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். இந்த 1 மணி நேரம், அதாவது சரஸ்வதி அவங்க நாவலில் வந்து நடனம் ஆடுகின்றார்கள். சரஸ்வதி அப்படி ஃப்ளோன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளோ வந்து பாருங்கள், அவங்க இங்கிலீஷ்லேயே வந்து தீர்ப்பு எல்லாத்தையும் சொன்னவங்க. இப்போ தமிழில் வந்து சொல்லும் பொழுது அந்த தமிழ் புலமை, அவங்களோட ஈடுபாட்டோட அவங்க செய்யக்கூடியது நம்ம எல்லோரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறது. 1 மணி நேரம் டைம் போனதே தெரியலை. அந்த 1 மணி நேரம் எல்லாரையும் மெய்மறக்க செய்து பல உண்மைகளை, பல தத்துவங்களை, பல அரிய நிகழ்ச்சிகளை நமக்கு தெரியப்படுத்தினார்கள். இதன் மூலம் நாம் பல நிகழ்வுகளையும் உண்மைகளையும் தத்துவங்களையும் தெரிந்து கொண்டோம். இதை எங்களுக்கு கொடுத்த உங்களுடைய உரைக்கு நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி நன்றி நன்றி. எங்களுடைய நன்றி உறுத்தாக நீங்கள் எங்களை எப்பவுமே என்கரேஜ் பண்ணுறாங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த காசி சத்திர எலெக்ஷனுக்கு பிறகு எதை சொன்னாலும் அவங்களுடைய கைடன்ஸ், அதே மாதிரி ப்ராப்பர் கைடன்ஸ் ரொம்ப முக்கியம். ப்ராப்பர் கைடன்ஸ், எதை செய்யணும், எப்படி பண்ணணும், என்ன மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத எவ்வளவு நேரம் இருந்தாலும் அதை வந்து கருதாமல் அவர்கள் நமது சமுதாயத்தினுடைய நலன் கருதி, நம்மளுடைய காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திரத்தினுடைய நலன் கருதி அவர்கள் அதை தெளிவாக, அதே மாதிரி சொல்லும்போது ஸ்ட்ராங்காக இப்படி நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை திறம்பட எடுத்து எம்பியிருக்கிறார்கள். இட் இஸ் a good guidance by our honorable justice. So we are thankful to our justice Mr. சொக்கலிங்கம் அவர்கள். இதில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஷார்ட் பீரியடில் அவங்க சொல்லி அவங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம நகரத்தார்கள் எல்லாரும் இப்போ இங்கே வந்திருக்கீங்க. அதே மாதிரி நேற்றையிலிருந்து இப்போ நம்ம ஆரம்பித்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்தவங்க எல்லாருமே நல்ல ஈடுபாட்டோடு இருக்காங்கங்கிறத நான் இப்போ வந்ததில் நான் பார்த்தேன். மை பர்சனல் அப்சர்வேஷன் பார்த்ததில் நகரத்தார்கள் அனைவருமே முழு ஈடுபாட்டோடு இங்கு ஐக்கியமாகி நன்கு அவர்கள் பணிபுரிகின்றார்கள். அதை பணின்னு சொல்லும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பணி சிறக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்து செயல்படுகின்றார்கள். எது செஞ்சாலும் அவங்களுடைய கோஆபரேஷன், அவங்களுடைய நல்ல செய்யணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல், இது எல்லாத்தையும் நம்ம நகரத்தார்கள் மிக சிறப்பாக நன்றாக அவர்கள் செய்யக்கூடியது எங்களை மேலும் உற்சாகப்படுத்துகின்றது. நாங்கள் நன்றாக பணியாற்ற உங்களுடைய, அதாவது யுவர் இன்வால்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது
உங்களுடைய ஈடுபாடு எங்களை ஊக்கப்படுத்துகின்றது. எங்கள் பணிகளை நாங்கள் இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு வருகின்றது. இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து நகரத்தார் பெருமக்களுக்கும் ஆட்சிமார்களுக்கும் எங்களுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு வந்திருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்க ஏற்கனவே பொதுக்குழுவில் இருந்தவங்க, இப்ப பொதுக்குழுவில் இருக்கவங்க எல்லாருமே அவங்க வந்திருக்கும் பொழுது அவங்களுடைய ஈடுபாடு மிக சிறப்பாக இருக்கின்றது. அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அங்க சாப்பாடுன்னு பார்க்கும் பொழுது இந்த இடத்துல நம்ம சாப்பாடு கிடைக்கிறத கஷ்டம். இருந்தாலும் இந்த சாப்பாடை சமையல் கலைஞர்கள் இங்கே வந்து நேற்றையிலேருந்து நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே இருக்கக்கூடிய பணியாற்றக்கூடிய சிப்பந்திகள், அதாவது மேலாளர் திரு ராமசாமி அவர்கள், மற்ற சிப்பந்திகள் அனைவரும் எங்களுக்கு 2 நாள் ஒத்துழைப்பு கொடுத்து, நாங்கள் வந்து 2 நாள் இருந்தோம், ஒத்துழைப்பு கொடுத்து இந்த விழா சிறப்பாக நடைபெறவும், நாளைக்கு ரத உற்சவம் சிறப்பாக நடைபெறவும் அனைத்து ஏற்பாடுகளிலும் அவர்கள் பங்கு பெற்று அவர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவனுடைய கோஆபரேஷனுக்கு மிக்க நன்றி. நாளைக்கு ரத உற்சவத்துக்கு போலீஸ்ட பெர்மிஷன் வாங்கணும். அந்த பெர்மிஷன் கேட்கும் பொழுது அதை அவங்க உடனே கொடுத்துட்டாங்க. அப்போ காவல்துறை அதிகாரிகளுக்கும் காவல்துறையினருக்கும் எங்களுடைய நன்றியை, நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். மங்களவாத்தியம் கலைஞர்கள் நம்ம ஊர்லேருந்து 2 வந்திருக்காங்க. அவங்க கோயிலில் வாசிக்கும் பொழுது காசியிலையும் கோயிலில் வாசிச்சாங்க, சம்பவுக்கு டெய்லி வந்து வாசிச்சாங்க. அவங்க வாசிக்கிறத அங்கே வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் நின்று கேட்டுட்டு போனாங்க. ஏன்னா நாதஸ்வரங்கிறது அங்கே கிடையாது காசியில். ஆனால் நம்ம நாதஸ்வரம் தான், அதை அருமையாக வாசிச்சாங்க. அதை எல்லாரும் நின்று ரசித்து கேட்டு போனாங்க. அவங்களும் இங்கே வந்து இதுக்காகத்தான் நம்ம கூட்டிகிட்டு வந்தோம். அந்த நிகழ்ச்சிக்காக அவர்கள் நாளைய தினம் ரதத்தோடு இங்கு நாதஸ்வரம் வாசித்துக் கொண்டு வருவார்கள். அந்த நாதஸ்வர கலைஞர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேரை பொறுத்த வரைக்கும் இப்போ தேர் நம்ம இழுத்துட்டு போகணும். அப்போ அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு அதை செஞ்ச ஆசாரியே வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் காரைக்குடியில் கேட்டோம். அதை செஞ்ச ஆசாரி அவங்க குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வந்திருக்காங்க இங்கே. அது எல்லாம் தேர் இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. நாளைக்கு காலையில் தேர் ஊர்வலம், ரதம் ஊர்வலம் வருது. அந்த ரதத்துக்காக இங்கு வந்து எங்களுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்து அதை நல்ல விதமாக நடத்துவதற்கு உதவியாக இருக்கின்ற அந்த ஏகாம்பரம் ஆசாரி அவர்களுடைய குடும்பத்தாருக்கு எங்களது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஃபோட்டோகிராஃபர் இங்கே வந்து என்னென்ன இதை நம்ம கவர் பண்ணணும் அப்படிங்கிறத நேற்றையிலிருந்து எல்லா நிகழ்வுகளையும் ஒருங்கிணைத்து ஃபோட்டோவை எடுத்து, ஏன்னா ஃபோட்டோங்கிறத நம்மளுடைய மெமரிஸ் எப்போ நம்ம பார்த்தா தெரியும். அந்த ஃபோட்டோவை திரு செந்தில் அவர்களும் திரு ஆறுமுகம் அவர்களும் இங்கு வந்து எடுத்து கொடுத்து நமக்கு, அதாவது எப்போவுமே பெர்மனண்ட் பிச் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது ரிசம்பிளன்ஸ் பெர்மனண்ட் வந்து நமக்கு இருக்கக்கூடியது, நினைவில் இருக்கக்கூடியது ஃபோட்டோஸ். அதை சிறப்பாக எடுத்து கொடுத்த அவர்களுக்கு, திரு செந்தில் அவர்களுக்கும் திரு ஆறுமுகம் அவர்களுக்கும் எங்கள் நஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது ஐயர்கள் வந்து தஞ்சாவூர்லேருந்து இங்கே வந்து, அதை ஐயங்கார் அவங்க இங்கே வந்து அதை ஹோமம்லாம் பண்ணி இன்னைக்கெல்லாம் சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்க. அவங்களுக்கு தஞ்சாவூர்லேருந்து வந்திருந்த ஐயங்கார் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் இங்கே எல்லாருனாலையும் வர வாய்ப்பில்லைனாலும் அவங்களும் தெரிஞ்சு கொள்வதற்காக நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி திரு முத்துராமன் அவர்கள், திரு சிவா அவர்கள் 2 பேர் இங்கே வந்திருக்காங்க. அவங்க எல்லா ப்ரோக்ராமையும் கவர் பண்ணி அவங்க நம்ம இதில் போடுறாங்க. அதாவது யூடியூப்லேயும் போடுறாங்க. அதே மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் இருக்குது. நம்மளை அதாவது நிறைய பேர் விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இது கம்யூனிகேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றவங்களுக்கு அது தெரியப்படுத்தணும். மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடியது இப்போ ஊடகம், அது ரொம்ப முக்கியம். அதில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி ரொம்ப சிறப்பாக செயல்படுகின்றார்கள். காசியில் அவங்க சிவன் ராத்திரிக்கு வந்தாங்க. அதே மாதிரி இப்போ இங்கே வந்திருக்காங்க. கல்கத்தாவுக்கு வந்திருந்து அங்கேருந்து நல்லா எல்லா ப்ரோக்ராமும் கவர் பண்ணி நமக்கு இதெல்லாம் இட் இஸ் அன் என்கரேஜ்மெண்ட். அவங்க பண்ணக்கூடியது நமது சமுதாயத்துக்கு காட்டக்கூடிய பணி. மேலும்
நாம் செய்யக்கூடிய பணிகளுக்கு உந்துதலாக இருக்கக்கூடிய அவர்களுடைய ஒளிபரப்பு நிச்சயமாக எங்களுடைய காசி நாட்டுக்கோட்டை நகரத்தார் மேலாண்மை கழகத்திற்கு நிச்சயமாக உந்துதலாக இருக்கும். எனவே திரு முத்துராமன் அவர்களுக்கும் திரு சிவராமன் அவர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து ஆட்சிமார்களுக்கும் நகரத்தார் பெருமக்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை மீண்டும் ஒரு முறை சொல்லிக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.